இன்றைய தினம் ஒரு அற்புதமான சிந்தனை. அதாவது இந்த மாற்று மருத்துவத்துறையிலே பயணிக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை பற்றிய விஷயங்கள் நிறைய அவர்கள்கிட்ட இருக்கு. அதான் சொல்லணும். ஏன்னா மாற்று மருத்துவம் முழுக்க முழுக்க இந்த இயற்கையை சார்ந்த இருக்கிறதுனால அந்த இயற்கையோடு இயற்கையாக மனிதன் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களும் அந்த இயற்கை மருத்துவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளிவந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இயற்கையிலேயே பல்வேறு விதமான வழிமுறைகள் நம் உடலையும் மனதையும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு இருக்கு. அது குறிப்பாக நம்முடைய செரிமான மண்டலம், அதாவது அடிக்கடி என்னுடைய உரைகளை சொல்லியிருப்பேன், வயிறு இல்லை உயிர் சொல்லி. ஏன்னா வயிறு எதுனா நம்ம ஹார்ட் லங்ஸ் எல்லாம் பேசுவோம். ஆனா அந்த ஹார்ட் லங்ஸுக்கே எது சக்தியை கொடுக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அது செரிக்கிற செரிமானம். அதாவது உடல் நோய்கள்லயே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் மலச்சிக்கலும் இந்த செரிமான பிரச்சனையும் தான் சொல்றாங்க இயற்கை ஆர்வலர்கள். அதனாலதான் மகரிஷி 5 அளவு முறையில உணவு அப்படிங்கிறத முதன்மையா வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த செரிமான மண்டலம் சரியானாலே வாயை கட்டினால் நோயை கட்டலாம்னு சொல்லுவாங்க. அது சரியா ப்ராப்பரா செரிமானம் ஆயிடுச்சுனாலே உடம்புல நடக்க வேண்டிய எல்லா மாற்றங்களும் சிறப்பா நடந்துரும். அந்த விதத்துல நம்முடைய அந்த செரிமான மண்டலம் அதை சீர் செய்யும் இயற்கை வழிமுறைகளை சிந்தனையாளர் டாக்டர் மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட கலந்து கொண்டு இந்த செரிமான மண்டலத்தை காக்கக்கூடிய அந்த அற்புதமான வழிமுறைகளை விளக்க இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பூஜாமா ஐயா உள்ள இருக்காங்களாமா? மெய்யரி சுகுமார் ஐயா உள்ள இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுகுமார் ஐயா உள்ள இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸி M01 கோர், அதுக்கு கோஸ்ட் கொடுங்க. ஓகே 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 ஐயா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. சரிங்க, நல்லதுங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அன்பே சிவம். இறை சாதனை மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர்கள், சான்றோர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாம் வகுப்பிற்குள் நாம் நுழைவோம். செரிமான மண்டலம் காக்கும் இயற்கை வழிமுறைகள். செரிமான மண்டலம் இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்ணற்ற மண்டலங்களில் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செரிமான மண்டலமும் அதில் ஒன்றானது. பாருங்க, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அதைய இனி என்சான் உடம்பிற்கு நமது வயிறும் பிரதானம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய செரிமான மண்டலம். இப்ப ஐயா அவங்க துவக்க உரையில சொன்னாங்க, நம்முடைய வயிறு ஏராளமான விஷயங்கள்ல செரிமானத்துல கோளாறு பண்ணினாலும் நிறைய நோயை கொண்டு வந்துடும், மலச்சிக்கல் இருந்ததுனாலும் நிறைய நோயை கொண்டு வந்துடணும். அது உண்மையில் 100% உண்மையானது. பாருங்க, நம்ம ஆசான் திருமூலருடைய பாடல் வரிகளிலிருந்து நம்முடைய வகுப்பை இனிதே துவங்குகிறோம். உற்ற சுரத்திற்கும் உறுதியாம் வாயுவிற்கும் அற்றே வருமட்டும் அன்னத்தை காட்டாதே.
பாருங்க, இந்த செரிமான மண்டலத்தை பத்தி கிட்டத்தட்ட 3000 பாடல்களை எழுதி இருக்கக்கூடிய ஆசான் திருமூலர். கிட்டத்தட்ட அவருடைய காலமெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்முடைய செரிமான மண்டலத்திற்காக பாடலை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மிக மிக முக்கியமான வரி அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உற்ற சுரத்திற்கும், சுரம்னா காய்ச்சலுங்கய்யா, சுரம்னு காய்ச்சலோ மற்ற உடல் உபாதைகளோ எதுவாக இருந்தாலும், உற்ற சுரத்திற்கும் உறுதியாம் வாயுவிற்கும் அற்றே வருமட்டும். உறுதியாம் வாயுனா வாயு சம்பந்தமான நிறைய உபாதைகள் இருக்கீங்களா, வாதம், பித்தம், கபம் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமா காற்று சம்பந்தமா ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுதியாம் வாயு அப்படிங்கிற பொருள் பெறும். இந்த இரண்டுல எது வந்தாலும் அற்றே வருமட்டும் அன்னத்தை காட்டாது. இந்த ரெண்டும் சரியாக வரைக்கும் அன்னத்தை காட்டாது. சாப்பிட கூடாது, பத்தியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா இந்த செரிமான மண்டலம் சிறக்கும், உடல் நோய்கள் எல்லாம் போயிடும், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இது ஆசான் திருமூலருடைய பாடல் வரி. அதுக்கடுத்து பாருங்க, நம்முடைய ஐயன் திருவள்ளுவருடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அதைத்தான் சொல்றாரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். எப்போ முன் உண்ட உணவு நல்லா செரிமானமாகி அடுத்த வேலைக்கு உனக்கு எப்ப பசிக்குதோ நீ அப்ப சாப்பிட்டா போதுமப்பா, அதுக்கு முன்னாடி சாப்பாட்டு பக்கம் போகாத. ரொம்ப எளிமையா இருக்கு இல்லைங்களா? ஆனா நாம் இது மாதிரியா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய செரிமான மண்டலம் என்பது ஒரு குப்பை தொட்டி போல, வயிறை ஒரு குப்பை தொட்டி போல பாவிக்கிற மாதிரி ஆயிட்டோம். இன்னைக்கு நிறைய நோய்கள் எதை ஒட்டி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்கலான உணவு, நம்முடைய பாரம்பரியத்திலேயோ நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலேயோ இல்லாத ஒரு புதிதான உணவுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு சேர்த்துக்கிட்டே வரும். அதுலயும் மரபணு மாற்றப்பட்டதா இருக்கு, நிறைய ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டதா இருக்கு, என்னென்னவோ. ஒரு உணவு அதனுடைய தன்மைகளிலிருந்து மாறி போயிட்டே இருக்கக்கூடிய உணவைத்தான் நம் அன்றாட உணவு பழக்க வழக்கத்தில் நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா? அப்படி உணவு பழக்க வழக்க முறைகள் எல்லாம் மாறி போனதுனால செரிமான மண்டலத்தில் அதனுடைய பாதிப்பு எதிரொலிக்கிறது. இப்ப அதனாலேயே நிறைய நோய்களும் வருகிறது. அதே தான் நம்ம முன்னாடி சொன்னோம், இந்த செரிமான மண்டலம்னு சொல்றோமே, இது நம்முடைய வயிறு அப்படிங்கிறது மட்டும் அல்ல. செரிமான மண்டலத்துல நிறைய உறுப்புகளோட தொடர்பு இருக்குங்க. அது எல்லாமே வரிசையா ஒன்னொன்னா உங்களுக்கு இணைத்து சொல்லிக்கொண்டே வரேன். அதோடைய பாதிப்புகளே, அதுக்கான வழிமுறைகள், அதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வரக்கான வழிமுறைகள், இது அனைத்தையுமே நம்ம பார்ப்போம். இந்த செரிமான மண்டலத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய செரிமான மண்டலம் 3 நிலைகளில் வேலை செய்யும். 3 நிலைகளில் வேலை செய்யும். பொதுவா நம்ம செரிமான மண்டலமும் நம்முடைய மனம் அப்படிங்க இருக்கு இல்லைங்களா, நம்முடைய மனதும் இரண்டுமே ஒன்று போலவே வேலை செய்யக்கூடியது. பாருங்க, மனசு சரியில்லைனாலும் வயிறு பசிக்காது, வயிறு சரியில்லைனாலும் மனசு நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு ரெண்டுல எது கெட்டு போனாலும் வாழ்க்கை கசந்து விடும். அதாவது மனசு கெட்டு போனாலும் வாழ்க்கை கசந்து போயிடும். வயிறு கெட்டு போச்சுன்னா பாருங்க, சில பேருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனா வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது. உடல்ல பல வியாதிகள் இருக்கலாம், ஏதோ ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவுகள்லாம் இருக்கும். குறிப்பிட்ட உணவுகளை நீங்க தொட வேண்டாம்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? வயிறு சம்பந்தமான பிரச்சனை, பார்த்தா ஆசையா இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. ஆனா சில பேருக்கு வந்து பாருங்க, அப்போ மனமோ வயிறோ இந்த இரண்டில் எது கெட்டு போனாலும் வாழ்வை வந்து நாம் இனிக்க வாழ முடியாது, சுவைக்க வாழ முடியாது. இரண்டுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்குங்க. அப்ப மனசும் சரி வயிறும் சரி ஒரு 3 படிநிலைகளில் வேலை செய்கிறது. அதைய சுருக்கமா பாருங்க, நம்முடைய ஆசான் இப்படி சொல்லுவார். இந்த 3 கிரேடையுமே வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது திட உணவாகவோ திர திரவ உணவாகவோ எப்படி இருந்தாலும் சரி இல்லைங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை உள்ள கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றோம். சில பேர் திணிக்கிறாங்க, சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வேலைக்கும் போகக்கூடிய அவசரத்துல, ஸ்கூலுக்கு போகக்கூடிய அவசரத்துல எல்லாம் சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து என்ன சொல்றது, சாப்பாடு ஊட்டப்படுவது இல்ல சாப்பாடு அந்த குழந்தைகளை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. சாப்பாடு திணிக்கப்படுகிறது. அப்படித்தானே பண்றாங்க இல்லையா? அப்போ சாப்பாடு வந்து உள்ளே நம்ம செலுத்துறோம் இல்லைங்களா, இது வந்து ஃபீடிங் முதலாவது நிலை. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடோ குடிக்கக்கூடிய பானங்களோ எதுவோ இது எல்லாமே
உள்ளே நம்ம அனுப்புறோம். ஏன்னா எதை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம மண்டலம், செரிமான மண்டலம் தயாராக இருக்கிறதா பாருங்க. செரிமானம், மானம் அப்படிங்கிறதுலயே அந்த துணைக்காலை மட்டும் எடுத்துட்டு பாருங்க, அதுக்குள்ளேயே மனம் அப்படின்னு இருக்கு. நீங்க எதை சாப்பிட்டாலும் விரும்பி சாப்பிட்டா தான் செரிமானமே நல்லா நடக்கும். அந்த செரிமானத்துக்குள்ளேயே ஒரு ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்குது. உங்க மனசுக்கு பிடித்ததை நீங்கள் விரும்பியவாறு சுவைத்து சாப்பிட்டால் மட்டுமே. ஒரு பிடிக்காத உணவை நீங்கள் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டால் அந்த உணவே உடம்புக்கு உபாதைகளை கொண்டு வரும், பல உபத்திரங்களை கொண்டு வரும். பாருங்க, 2 விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத உணவை கஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்கனாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. அது பல தொந்தரவுகளை கொண்டு வரும். அதே சமயத்துல சுவைக்கு ஆசைப்பட்டு மனசு வந்து கேட்கும். பாருங்க, இந்த ரோட்டோர கடைகள்ல அது ஏதோ ஒரு சுகாதார குறைவான ஒரு உணவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சமைக்கக்கூடிய விதமோ, இந்த காரசாரமான மசாலாக்கள், இந்த அஜினோமோட்டோ எல்லாம் பயன்படுத்தி செய்யற இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சுவைக்கும் அந்த வாசனை மூக்க தூண்டுறதெல்லாம் பார்த்தா, அடாடாடே நம்மளும் சாப்பிட்டா என்னங்கிற மாதிரி எல்லாம் தூண்டுகிறது இல்லையா? மனம் அப்படி ஆசைப்பட்டு எதையாவது ஒரு உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை சாப்பிட்டாலும் வயிறு துன்பப்படும் கண்டிப்பாக. அப்ப இந்த 2க்கும் பொருத்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது ரொம்ப கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையானது. இப்ப நான் துவக்கத்துக்கே வந்தேன். அப்போ ஒரு உணவு நாம குடிநீராகவோ, அதாவது பானமாகவோ, உணவாகவோ எடுத்துக்கொள்ளும் போது முதல் நிலை என்ன? வாயில் துவங்குகிறது. நம்ம சாப்பிட போடுறோம். வாய்க்குள்ள திணிக்கிறோம், இல்ல போடுறோம், உண்கிறோம், சுவைக்கிறோம், சாப்பிடுகிறோம். நீங்கள் எந்த வார்த்தைகளில் நீங்கள் இதை பொருட்படுத்தி எடுத்துக்கொண்டாலும் சரியே. அவரவர் சாப்பிடக்கூடிய முறையை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாகவே உணவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அதற்கு ஒரு பிரார்த்தனை செய்து, நிதானமாக மென்று சுவைத்து சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால், உண்மையில் உங்களை பாராட்ட வேண்டிய நபர் நீங்கள். அப்படியெல்லாம் இல்லைங்க. சாப்பிடறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாதுங்க. நான் பல வேலைகள்ல அரக்க பறக்க ஓடிட்டு இருக்கிற ஆளு. சாப்பிடும்போதும் கூட ஃபோன் பேசிட்டு தாங்க சாப்பிடுவேன். அதுக்கே ஒரு 10, 16 ஃபோன் எனக்கு வந்துட்டு இருக்கும். அத்தனைக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இதுல கம்ப்யூட்டர் பார்ப்பேன், லேப்டாப் பார்ப்பேன். அது அக்கம் பக்கம் நண்பர்களுடைய, உறவினர்களுடைய ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நபர்கள், உண்மையில் உணவை மதித்துத்தான் சாப்பிடுகிறாரா? அப்படிங்கிறது அது அவரவர் பொறுப்புக்கு விட்டுருவோம். அப்போ இந்த உணவை முதல் நிலையில் என்ன பண்றாங்க? வாய்க்குள்ள தள்ளுறோம். போயிட்டாச்சு. முதல் நிலை போகுது இல்லைங்களா? அதுக்கு அடுத்த நிலை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க ப்ராசஸ் ஆகுது. நீங்க குடித்த உணவு, குடித்த பானங்களோ, உண்ட உணவோ, அது எந்த வகைகளாக இருந்தாலும் சரி. அது வீட்டு உணவோ, ஹோட்டல் உணவோ, எந்த உணவோ, இல்ல எந்த பானமோ, பாருங்க, மின் பானங்கள் அப்படிங்கிற பேர்ல கடினமான பானங்களை எல்லாம் குடித்து குடித்து குடலை எல்லாம் புண்ணாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த வெளிநாட்டு பானங்கள் எல்லாம் வந்து குடித்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரிமானத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உணவுகளா சாப்பிட்டு இந்த செரிமானத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவலைக்குரிய விஷயம் இதெல்லாமே. அப்போ முதல் நிலையில உள்ள போயிருச்சு. 2ஆம் நிலையில் என்னவாக இருக்குது? நாம் எடுத்துக்கொண்ட உணவுகள் செரிமானத்துக்கு உடல் எடுத்துக்கொள்கிறது. இரைப்பையில போய் செரிமானத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? அங்க எல்லா ப்ராசஸும் நடக்க ஆரம்பிக்கிறது. சில நொதிநீர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சில அதற்கான செரிமானமானது நொதிப்பு, இதில் துண்டு துண்டாக உடைப்பது, இந்த வேலைகள்லாம் நடக்குது இல்லைங்களா? இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, செரிமானத்தினுடைய எஞ்சிய பகுதி இருக்கும் இல்லையா? அது கழிவாகவும் உள்ளதை, மிச்சம் உள்ளதை சத்துக்களாகவும் பிரித்து உடம்பு ஏத்துக்கிறதா வேண்டாமா? கடைசி நிலை வருதே, இந்த 3ஆம் நிலை இது. மீண்டும் சொல்றேங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, நாம் எந்த ஒரு உணவாகவோ, பானமாகவோ எடுத்துக்கொள்ளும்போது அது முதல் நிலை. 2வது வந்து அதை எடுத்துக்கொண்டதை வந்து செரிப்பதற்காக உடம்பு செய்யக்கூடிய வேலை. இது 2வது ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கங்க. 3வது எஞ்சிய நிலையில் வந்து சத்துக்களை பிரித்துக் கொண்டு, அது உள்ளுக்குள்ள தேவையான சத்துக்களை ரத்தத்தில் கலப்பதை வைத்துக் கொள்கிறது. மீண்டும் தேவையில்லாத கழிவுகளை, சக்கைகளை வெளியேற்றுவதற்காக வைத்துக் கொள்கிறது. சரிங்களா? அப்ப இது 3 நிலைகள்ல முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயம். அதேபோல மனமும், செரிமானத்தில் மனம் என்பது உள்ளே ஒட்டிட்டு வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப மனம் என்பது பார்த்தீங்கன்னா, மனமும் இதே போல ஒரு 3 அடுக்குகளில் வேலை செய்கிறது. எந்த மாரி வேலை செய்யுது? பாருங்க, இந்த உணவோடு ஒட்டி நம்ம பார்த்துக்குவோம். மனம் எந்த மாரி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த உணவை எப்படி நீங்கள் பாவித்தீர்களோ, அதேபோல மனம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை வந்து ஒரு வார்த்தைகளா பாருங்க, ஒரு பேசுவதை யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்கக்கூடியதற்கும் மனம் வந்து காது கொடுக்கிறது. ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. தூரத்தில் ஒரு விஷயம் நடக்குது. அதையும் கண்ல பார்க்கும். டிவிய பார்க்கும். சினிமாவ பார்க்கும். ஏதோ ஒன்று கண்கள் வழியா பார்க்குது இல்லையா? மனம் என்பது எதை கொடுத்தாலும் அது ஃபீடிங் போல. இப்போ உணவு வாய் வழியாக உள்ளே நுழைவதைப் போல, ஐம்புலன்கள் வழியாக மனம் என்பது ஒவ்வொன்றையும் உள்வாங்கிக் கொள்கிறது. இது முதல் நிலையா? அதுக்கு அடுத்த நிலை 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா, அசை போடுகிறது. நீங்கள் உள்வாங்கி வைத்துக்கொண்ட அனைத்து விஷயங்களும் அப்படியே உங்கள் மனம் ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டீங்கன்னா, அதிலயும் வந்து
அசை போட்டு பார்க்கும். நல்லது கெட்டது எல்லாம் பல விஷயங்கள் கலந்துதான் உள்ள வந்திருக்குது. இது எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்ந்து இறுதியாக செரிக்கிறது. மனமும் செரிக்குது. ஏன்னா சில பேர் சொல்லலாம், அவன் சொன்ன வார்த்தை என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா நாம் பார்ப்பதும் கேட்பது எல்லா ஐம்புலன்கள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களும் மனம் வழியாக இதையும் மனம் அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவுக்கு வருகிறது. இதில் எதையெல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம், நல்ல விஷயங்களை வச்சுக்கும். சில பேர் கெட்ட விஷயங்களையே வைத்துக்கிறதுக்காகவும் இருப்பாங்க. அப்ப மனம் நல்ல விஷயங்களை தேவையானவற்றை பதிவு செய்து கொள்கிறது. உங்களுக்கு பல விஷயங்கள் நினைவில் எல்லாம் இருக்குது இல்லையா? நல்லவையோ கெட்டவையோ நினைவில் இருக்கிறது என்றால் மனம் இந்த 3வது படிநிலை பிரகாரம் என்ன செய்திருக்கும்? தேவையா தேவையில்லான்னு முடிவெடுத்து இது ஒரு பக்கம் ஃபைல போட்டு வச்சிருக்கும். இந்த உடம்பு இந்த 3 படிநிலை வழியாக வந்தது இல்லையா? எல்லாவற்றிலும் இறுதி நிலை என்ன? உடம்போட கடமை என்ன? கடைசியா சத்துக்களை உடம்புல வச்சுக்கணும். அசத்து அப்படின்னா கெட்டதுங்க. சத்துனா உடம்புக்கு தேவையானது நல்லது, அசத்துனா உடம்புக்கு தேவையில்லாதது கெட்டது. இதை உடம்பை விட்டு வெளியில நீக்கி இருக்கணும். இது இந்த உடம்போட கடமை. இதை செய்திருந்தா 3 படிநிலைகளும் சரியாக கடந்து இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனதோட வேலையும் அதுதான். கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் வாங்கியிருக்கும், உள்வாங்கி இருக்கும் முதல் நிலையில், அலசி இருக்கும் 2வது நிலையில, 3வதில் எது நன்மையானதோ, எது சிறந்ததோ, எது தேவையானதோ அதுல ஒரு ஃபில்டர் வச்சு அது தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையில்லாத தூக்கி போட்டிருந்தது அப்படின்னா மனதும் ஆரோக்கியமாக இருந்திருக்கீங்களா? அப்ப செரிமான விதத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டும் சேர்ந்து பயணிக்கும் போது மட்டுமே உங்களுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை தரும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதாங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த உடம்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆசையை திணிக்கிறார்கள். அப்ப இந்த உடம்பு என்ன செய்யும்? நீங்க எதை போட்டாலும் வாய் வழியாக உள்ளே நுழைந்து இரைப்பையில் போய் ஜீரணமாகி கழிவுகள் வழியா வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறாம போச்சுன்னா மலச்சிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நோயை பெரிதாக்கும்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க மனதுக்கு மட்டும்தான் பிடித்ததா சாப்பிட்டீங்க. ஆனா இந்த உடம்போட படிநிலைகளை 3லும் பாத்தீங்கன்னா அது பாஸ் ஆயிருக்குதான்னு கேட்டீங்கன்னா கழிவுகளை உடம்பில் சேமித்து வைத்துக் கொண்டே போகிறது. கழிவுகளை இந்த உடம்பு ப்ராசஸ் பண்ணிட்டு தேவையில்லை வேண்டான்னு வெளியே அனுப்புற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு அவ்வளவு வல்லமை கொண்டதா? இப்ப நீங்க ஆசைப்பட்டு கெடுதலாவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு எவ்வளவு நாளைக்கு அதையெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மனமும் உடலும் ஒத்துழைத்து போகக்கூடிய இந்த 3 படிநிலைகளில் செரிமான மண்டலம் தன்னுடைய வலிமையை பெறுகிறது. எதை எடுத்துக்கணும்? நல்ல விஷயங்களை, இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய உணவு வகைகளை பத்தி பாத்தீங்கன்னா மனம் தன்னுடைய கவனத்தை வைத்திருக்க வேண்டும். பார்த்தது எல்லாம் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், இந்த உடம்பை பத்தியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா இறுதியாக நோய் பட்டியலுக்குத்தான் தன்னுடைய உடம்புக்கு இடம் கொடுத்திருப்பார்கள். நோய் பட்டியல்கள் இன்னைக்கு நீண்டுட்டே போகுது இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சான் உடம்புக்கு சிரசு மட்டும் இல்லை, வயிறும் பிரதானம். ஏனென்றால் நாம் வயிற்றின் மூலமாக இந்த உலகிற்கு வந்தவர்கள். உண்மைதானே? தொப்புள் கொடி வழியாகத்தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிறந்த காலம் தொட்டு குழந்தையாக பிறந்து இருந்தே குழந்தையுடைய வயிற்றுக்கு எதெல்லாம் சேரும், குழந்தைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும் பார்த்து 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 ஒரு குழந்தையினுடைய தாய் எவ்வளவு அக்கறை கொண்டு வளர்க்கிறார்கள். ஒரு மனிதன் வாழ்வதை கூட என்ன சொல்றாங்க? ஜீவிதம். மனிதன் உயிர் வாழ்வதே கூட பாத்தீங்கன்னா இந்த உணவை ஆதாரமாக கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. உணவுக்கு ஆதாரம், உணவுக்கு உத்தரவாதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மட்டுமே சிறப்பானது என்று நாம் வெளியில வச்சிருக்கோம். சொல்லும்போது அப்படித்தான் சொல்றோம். ஐயோ, இறைவன் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா நாங்க நல்ல முறையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதோட பொருள் என்ன? உணவுக்கோ எந்த ஒன்றுக்கோ குறைவில்லை. நாங்க திருப்திகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப வரைக்குமே பாருங்களேன், நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் இருந்து பாத்தீங்கன்னா மாறுபாடு இல்லாத வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு நோய் இல்லை. மாறுபாடு இல்லாத உண்டி ஊறுபாடு இல்லை. மாறுபாடு இல்லாத உண்டினா உணவுங்க. மாறுபாடே இல்லாத உணவு உனக்கு நோய் வராதுன்னு திருவள்ளுவர் பட்டயமே எழுதி கொடுக்கிறார். அப்ப செரிமானத்தில் செரிமான மண்டலத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்ப வயிற்றை பாதுகாப்பாக பராமரிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடியது. அப்போ இந்த இதுல நாம் எப்படி இருந்து பயணிக்கலாம், எதையெல்லாம் நம்ம இதுல மிக முக்கியமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? இப்ப மனம் தான் தோன்றித்தனமாக எதை வேண்டுமானாலும் யோசிக்கலாம். எந்த ஒரு உணவோ பாருங்க, லாகரி வஸ்துகளோ போதை வஸ்துகளோ இன்னைக்கு அடிமையானவர்கள் எல்லாம் பாருங்க, உடலை பற்றி துளியும் கவலைப்படாமலே பாத்தீங்கன்னா வேறு வேறு பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டவர்கள், அதை பழக்கமாக வைத்து கொண்டவர்கள்.
உண்மையிலேயே இந்த உடல் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பாங்க, இந்த 3 படிநிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா உடம்பையும் பத்திரமா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். என்னவாகும், ஒரு தெளிவான ஒரு வழிமுறை கிடைக்கும். இந்த இரண்டும் பிணைந்து போகக்கூடிய, இந்த இரண்டுக்கும் ஒப்புமையாக இருக்கக்கூடிய, உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் மட்டுமே ஒரு மனிதன் மேற்கொள்வான், இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு பொருந்தாத எந்த ஒன்றுமே ஒதுக்கி விடுவோம். ஒரு 15 ஆண்டு காலம் வந்து நீங்கள் எந்த உணவை பாவிக்கிறீர்களோ, ஒரு 15 ஆண்டு காலம் நீங்கள் எந்த உணவை பாவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த உணவு உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உங்கள் செரிமான மண்டலம் அதை பதிவாக வைத்திருக்கும். பாருங்க, ஆந்திரா சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சரிசி சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அங்க பிரதானமான உணவு. பச்சரிசி சாப்பாடு தான் ஆந்திரா எல்லாமே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா காரம் மிகுதியாக சாப்பிடக்கூடியவர்கள், ஆந்திரா காரம் சொல்றோம் இல்லையா? அப்படி என்றால் அவர்கள் அந்த வாழ்க்கை முறையில் அந்த உணவுக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். அந்த செரிமான மண்டலம் அதற்கேற்றாற்போல் வேலை செய்யும். ஆனால் நாம் இங்கே அப்படியா? நினைச்சு பாருங்க. நமக்கு வந்து புழுங்கல் அரிசி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாயில்டு புழுங்கல் அரிசிக்கே நாம் பிறந்ததிலிருந்தே பழகியவர்கள். நமக்கு பச்சரிசி உணவு என்பது வாயு தொந்தரவை உண்டாக்கக்கூடியது, இல்லையா? அப்போ எல்லோருக்கும் அது வந்து ஒப்புக்கொள்ளக்கூடியதான்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை பார்த்து ஒருவர் செய்யும் போது இந்த மாதிரி வரும் தகராறுகள்லாம் உடம்புக்குள்ள வரத்தான் செய்யும். அப்போ அந்நிய மோகத்தினால் நாம் ஒரு புதிய உணவை நீங்கள் கற்றுக்கொள்ள, இல்ல நீங்க பழகிக்கொள்ள, இல்ல நீங்கள் விரும்பிக்கொள்ள, சுவைத்து பார்க்க பார்க்க உடலின் பலவீனத்தை நீங்கள் அதிகரிப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு 15 ஆண்டு காலம் உங்கள் உடல் எதற்கு பழகி இருக்கிறதோ, இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் எல்லாம் வேலைக்காக செட்டில் ஆயிருக்கிறாங்க, இல்லைங்களா? இந்திய உணவுகளில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அவங்களுடைய மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல அந்தந்த கலாச்சார உணவுகளுக்கு பழகி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வெளி இடங்களுக்கு போனதை முதல்ல பாதிக்கப்படுவது உணவால் தான் பாதிக்கப்படுகிறார்கள். புரிஞ்சுங்களா? அவருடைய வேலையை வந்து பாத்தீங்கன்னா மேலும் கடினமாகிறது. வயிறு ஒன்றை வந்து நீங்கள் பிரதானமாக நீங்கள் கவனிக்காத போது ஒரு செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கஷ்டமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, பிடித்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பிடித்தமானது செய்யணும்னா உங்களுக்கு ஒரு பிடித்த உணவு இருந்தா போதும், உங்களுடைய சைக்காலஜி மாறிடும். இன்றைக்கும் பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஹோட்டல்கள் எல்லாம் தேடி தேடி போய் மக்கள் இன்றைக்கு சாப்பிடுவதே அதற்கான உதாரணம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எந்த ஒரு துறையில் இருப்பவராக இருந்தாலும் சரிங்க, பசி எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியது பசி பொதுவானது. எப்படின்னா எல்லாத்துக்கும் உணவு தேவைதானே. அப்போ இந்த விதத்தில் யாருமே மாறுபட முடியாது. அவர் செய்யக்கூடிய வேலை வேறு வேறு இருக்கலாங்க. வயிற்றுக்கு பொருத்தமானது, மனதுக்கும் பொருத்தமானது, ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்குங்க, உத்தரவாதமாக சொல்லலாம். அப்படி என்றால் நீங்கள் இந்த 3 நிலைகளில் கண்டிப்பாக உங்கள் கவனத்தை பதித்திருக்க வேண்டும். என்ன உணவை சாப்பிட்றீங்க, கண்டிப்பா அதுல உங்களுக்கு கவனம் இருக்கணும். அந்த உணவு உள்ள போய் நல்லா செரிமானம் ஆகிறதா? நான் 2வது ப்ராசஸ் சொன்னேன் இல்லைங்களா? உள்ள போய் ப்ராசஸ்ல வந்து தகராறு பண்ணதுன்னா அந்த உணவு உங்களுக்கான உணவு அல்ல. எஞ்சியதுல கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுல சத்துக்கள் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பொருள்களை வந்து சத்துக்கள் கிடையாதுங்க. வெறும் சுவைக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நான் தனித்தனியாக பட்டியலிட்டு அதற்காக நேரத்தை வந்து அதுக்காக ஒதுக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். பொதுவா ஒரு உணவு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் பாருங்க, வாய்க்குள்ள எந்த உணவை போட்டாலும் சரியே, அது உள்ள போய் ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகி ஏதோ உள்ளுக்குள்ள போய் நடக்குது, வெளியில போகுது, நடக்குது வைங்களேன். இந்த 3 ப்ராசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தரம் என்பது இருக்க வேண்டும், இல்லையா? இப்ப மனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் பிரித்து வைத்திருக்காரு இல்லையா, 3 நிலையா. நாம அதையே பார்த்து இந்த உடலோடு ஒட்டி, இந்த செரிமானத்தோடு ஒட்டி ஒரு 3 விரிவா பார்த்தோம் இல்லையா? நீங்கள் எதை கொடுத்தாலும் 3லும் தரம் இருக்க வேண்டும். ஒரு உணவை நீங்கள் வாயில் வைக்கிறீர்கள், சுவைக்கப் போகிறீர்கள், ஒரு பானத்தை சுவைக்கப் போகிறீர்கள் என்றால் அது கண்டிப்பாக அது தரமானதாக இருக்க வேண்டும். எந்த தரமா இருக்கணும்? உண்ணத்தக்கது. உண்ணத்தக்கதுல அது உங்களுக்கு பாருங்க, உள்ள போய் எந்த விதத்திலும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. எந்த உள் உறுப்புகளை பாதிக்க கூடாது. ஒரு உணவு மாறுபாடு இல்லாத உணவு சொன்னாங்க இல்லையா? அந்த மாறுபாடு இல்லாத உணவை நீங்க உள்ள கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, வாய் வழியா போட்டது உள்ள போய் எந்த ஒரு செரிமான உறுப்புகளையும் அது பாதிக்காது. அதே போல அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடம்பு லகுவாக பிரித்து கொள்ளும். சத்துக்களை லகுவா பிரிக்கணும். பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஓவன்ல வந்து ஹீட் பண்ணக்கூடிய உணவா இருக்குது. நிறைய உணவுகள் ஃப்ரிட்ஜில் இருந்தே வந்து எடுத்து எடுத்து அப்பத்திக்கப்ப சாப்பிட்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேர்த்துக்கு வந்து செரிமானத்தை பற்றி கவலை இருக்கும் என்று தெரியவில்லை. சரிங்களா? அப்போ சில சிக்கலான உணவுகள் எல்லாம் அதுல சத்துக்களே இல்லாதல போய் உடம்புக்கு கஷ்டப்பட்டு வேலை தான் கொடுக்குறமே தவிர, சத்துக்களே இல்லாத உணவையும் வந்து உடம்ப கழிவா வெளியில தான் இருக்கும். உடம்புக்கு சக்தி வேணுமா இல்லையா? அப்போ தரம் என்பது
முதலாவது சுவைக்கும் போதே இருக்க வேணும். உள்ளுறுப்புகளுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இருக்கணும். மூணாவது, கடைசியா எஞ்சிய நிலையில கழிவுகளை வெளியே அனுப்பிட்டு சத்துக்களை உடம்புல சேர்க்கறதுக்கான வல்லமை கொடுக்கக்கூடியதாக ஒரு உணவு இருக்க வேண்டும். எதை பத்தின புரிதல் வந்து எல்லாத்துக்கும் இருக்க வேணும். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதாங்க சிம்பிள். இதை வைத்துக்கொண்டு மனதுக்கும் வந்துருங்க. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டாலும் சரி, உள்வாங்கக்கூடிய விஷயமே நல்லதா இருக்கணும். நல்ல விஷயத்தை உள்வாங்கி அசை போட்டீங்கன்னா நமக்கு நல்லது இல்லைங்களா? பாருங்க, ஊர் உலகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வதந்திகளாக பேசுவதையே வந்து நிறைய ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு டிவி சேனலோ இன்னைக்கு அதை நிறைய செய்து கொண்டே இருக்கிறது. இதை நிறைய வேலை மெனக்கெட்டு மனிதர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யார் யாரோ பேசுகிறார்கள், நாம் இதை பொழுதுபோகம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப தேவையற்ற அசை போடுதல், தேவையற்ற விஷயத்த வாங்கினா தேவையற்றது தானே பேசிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் எஞ்சிய நிலையில் என்னவா இருக்கணும்? வெட்டியில நாள் கழிந்து போயிடும், வாழ்க்கையில் ஒண்ணுமே மிஞ்சாது இல்லைங்களா? அப்போ இந்த உணவுக்கும் மனதுக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், இரண்டுமே இந்த 3 அடுக்குகளுக்குள்ள பொருத்தமாக வைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய செரிமான மண்டலம் மிக சிறப்பாக இருக்கும், சூப்பராக வேலை செய்யும். சரிங்க, இந்த செரிமான மண்டலம் சொன்னோம் இல்லையா? இதில் என்னென்ன அங்கங்கள் இருக்கிறது? என்னென்ன அங்கங்கள்? வெறும் வயிறு மட்டும் கிடையாது. நம்ம செரிமான மண்டலம்னு நம்ம சொல்றதுல நம்ம வயிறு மட்டும் அல்ல. என்ன தெரியுங்களா? வயிறு அது ஒரு பார்ட் நம்மளுடைய செரிமான மண்டலத்துல. எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? நம்முடைய வாயிலிருந்து ஆரம்பிக்கிறது. உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், ஆசனவாய் வரைக்கும் இதனுடைய அங்கங்கள் தான் செரிமான மண்டலத்தில் அங்கம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இவ்வளவு தூரம் வந்து செரிமான மண்டலத்துடைய பரப்பளவு நீண்டு இருக்கிறது அப்படின்னா இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பாருங்க, வெறும் வயிறு மட்டும் இல்லை இல்லைங்களா? அப்ப இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒன்ன நாம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு சாதாரணமா ஒரு 2 வீலரோ ஒரு காரோ வாங்கிட்டா கூட நம்ம அதை அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு முதலீடு பண்ணியிருக்கிறோம், அதுல காசு போட்டு வச்சிருக்கிறோம், அதுக்காக நம்ம கவனமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உடல் அவயங்கள் எல்லாம் சும்மா தானே கிடைச்சிருக்கு, இலவசம் தானே. இதற்கென்று நாம் ஏதாவது செலவழித்திருக்கிறோமா என்ன? நோய்வாய்ப்படும் போது மட்டும்தான் நம்ம அதற்காக ஒரு மருத்துவம் பார்க்கணும்னு செலவு பண்றோமே தவிர உண்மையிலே மற்ற நேரத்துல அதே அளவுக்கு அக்கறையோடு பாத்துக்கிறோமான்னு பாருங்களேன். இல்லைங்க இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த கான்சியஸ் வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது அந்த செரிமான மண்டலம் காப்போம். எப்படி காப்போம்? இயற்கையான வழிகளில் காப்போம். நாம் உண்ணும் உணவு பாதை வழியாக உள்ள வந்ததும் இரைப்பை அதை சேகரித்துக் கொள்கிறது. சரிங்களா? அங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அப்புறம் பெப்சின், மாவு பொருட்கள் செரிக்க வைக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமிலேஸ் போன்ற செரிமான பொருள்கள் இருக்குதுங்களா? இங்க அந்த வேலை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கான முதற்கட்ட பணிகள் வந்து தொடங்குச்சுங்களா? அந்த இது குடலுக்கு போகும். சிறுகுடலை வந்து பாத்தீங்கன்னா கணையத்தில் சுரக்கக்கூடிய சில என்சைம்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறது. அதற்கப்புறம் வந்து பாருங்க, செரிமான நீர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பெப்சின், அமிலேஸ், இந்த மூன்றும் சேர்ந்த கலவைக்கு பேர் செரிமான நீர் அப்படின்னு பேருங்க. இந்த செரிமான நீர் என்பது எப்போது குறைந்து விடுகிறதோ ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் என்பது துவங்கிவிடும். இந்த செரிமான நீர் என்பது சிறப்பாக இயங்க வேண்டும், சிறப்பாக வேலை செய்ய வேணும் அப்படின்னா நாம முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த மண்டலத்துல, அதாவது உணவு குழாய் துவங்கக்கூடிய இடத்துல இருந்து ஆசனவாய் வரைக்கும் எந்த இடத்திலும் பாதிப்பு இல்லாத ஒரு உணவு பழக்க வழக்கத்தை பத்தி ஒரு மனிதர் தெரிந்து கொண்டிருந்தால் அந்த வழியா வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சர்க்கரை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உள்ளுக்குள்ள இந்த இருக்கக்கூடிய சுரப்பு நீர் சொல்றோம் இல்லைங்களா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பெப்சின், அமிலேஸ், இந்த மூன்றும் கலந்த சுரப்பு நீர் என்பது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றீங்க, இந்த கஞ்சி, கூழ் வகையான திரவ உணவுகள், குடிநீர், இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? எந்த உணவின் வழியாகவும் உங்கள் உடலுக்கு ஊறுபாடு செய்யாமல் பார்த்து கொள்ளும் இந்த செரிமான நீர் சுரப்பு என்பது. இந்த செரிமான நீர்ல வந்து பாதிப்பு வரும்போது வந்து பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடும் போதே நிறைய தண்ணியை குடிச்சு சாப்பாட்டை உள்ள தள்ள வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? இந்த செரிமான நீர் சிறப்பாக வேலை செய்தால் ஒரு மனிதனுக்கு இடையிடையே தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 3 நீரும் நல்லா இருந்தா வெளியிலிருந்து எதுக்கு தனியா நீர் இல்லைங்களா? இந்த 3 நீரையும் வந்து நாம சிறப்பாக வைத்துக் கொள்வதை பற்றி நாம் அக்கறைப்பட வேண்டும். பசியை பத்தி அக்கறைப்படணும். நாம் சாப்பிடக்கூடிய உணவின் தரத்தை பத்தி அக்கறைப்பட வேண்டும். சரிங்க. இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா இருக்கு அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா? ஒருவேளை நான் சரியான உணவை தேர்ந்தெடுக்கல, எதையோ வாயில போட்டுட்டேன்,
அது உள்ள போச்சு, என்னென்னமோ பண்ணுது. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இந்த வயிறு இரைப்பை சார்ந்த ஒரு மருத்துவரை போய் நான் சந்தித்துத்தான் என்னுடைய வயிறு நல்லா இருக்கு நான் தெரிஞ்சுக்கணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்களே பாருங்க. ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கீழ்க்கண்ட அறிகுறிகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். வரிசையா சொல்றேனுங்க. ஒரு எரிச்சல் உணர்வு, அது வாயில, தொண்டைக்குழியில, நெஞ்சு பக்கம், வயிற்று பக்கம் எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இந்த எரிச்சல் என்பது இருக்கிறது என்றால் கண்டிப்பா செரிமானத்தில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வாமிட் வரக்கூடியது. பொதுவாவே வாந்தி வரும். நம்ம சாப்பிட்ட உணவு சரியில்லைன்னா போன வழியிலே திரும்ப வரத்தானே செய்யுது இல்லைங்களா? ஆனால் வாந்தி எல்லா நாளுமா வருது? எல்லா நாளும் வரதில்லை இல்லைங்களா? நீங்கள் எப்போது ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்டீர்களோ அப்போது வேணாலும் வாந்தி வரலாம். ஆனால் மற்றபடி வாமிட் வரதில்லை. ஆனால் தொடர்ந்து ஒருத்தருக்கு வாந்தி வந்துட்டே இருக்கிறது என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய செரிமான மண்டலம் சரியில்லை. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் பசி இல்லைங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுங்க, பசியே இல்லைங்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்க அலாட் ஆயிரணுங்க. பசி இல்லைங்கிறது வந்து தவறு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் பசி என்பது இருந்து நீங்கள் உணவை சாப்பிடுற அளவுக்கு இருந்துட்டே இருக்கணும். பசிக்கிறதே இல்லைங்க, நான் மட்டும் மணி பார்த்து சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது பெரும் ஆபத்து. செரிமான மண்டலம் மேலும் பாதிக்கப்படக்கூடும். பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறேன்? எரிச்சல் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வாமிட் சொல்லியிருக்கிறேன், வாந்தி சொல்லியிருக்கிறேன். பசி இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஒரு புளித்த ஏப்பம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாரு. புளித்த ஏப்பம் ஒரு விதமான ஏப்பம். நீங்க சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ, ஆனா பாருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தையே கலைச்சு போடுவாங்க. பெரிய ஏப்பமா விட்டுட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் செரிமானம் சரியில்லை என்று அலாரம் அடித்துக் கொண்டே இருக்கிறது அவங்களே. சரிங்களா? அதுக்கப்புறம் வாமிட்டோடு சேர்ந்து ரத்தம் வருவது. சில பேருக்கு வாந்தி மட்டும் இல்லை, வாந்தியோடு சேர்ந்து ரத்தம் வருகிறது என்றால் அதுவும் வந்து அதனுடைய பாதிப்பின் அறிகுறி. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது ரத்தம் வருவது. ஆசனவாய் வரைக்கும் சொன்னோம் இல்லையா? நம்முடைய செரிமான மண்டலம் என்பது உணவு குழாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும். இதுல இந்த ராஜ உறுப்புகள் சம்மந்தப்படுறாங்க. யாருங்க? மண்ணீரல், கல்லீரல். மண்ணீரலோடு கணையம், கல்லீரலோடு பித்தப்பையும் இணைந்திருக்கிறது. அப்ப ராஜ உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டு இத்தனை வேலைகள் நடந்துட்டு இருக்குது இல்லையா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் பாதிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வைத்துக்கொண்டு செரிமானம் நல்லா நடந்துட்டு இருக்குதா நமக்கு இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் மலம் கழிக்கும் போது ரத்தம் வருவது. அதே மாதிரி வெளிர் மஞ்சள் நிறத்துல பாருங்க. பொதுவா எல்லாத்துக்கும் மஞ்சள் நிறமா போகும் இல்லையா? இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேதி ஆகும்போது வெளிர் மஞ்சள் நிறமா போகும். அதாவது மஞ்சள் கலர் ஒரு வெள்ளை கலர் கலந்தா எப்படி இருக்கும்? வெளிர் மஞ்சளா போகுது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் போகிறது என்றால் அதுவும் செரிமானமின்மையின் காரணம். குறிப்பா சொல்லிடுறேங்க. ரொம்ப வெள்ளை வெளியேர்னு மஞ்சள் வெள்ளை கலர்ல மலம் கலந்த ஒரு மலம் போகுது. மஞ்சள்ல நல்ல மஞ்சள் இல்லை, வெளிர் மஞ்சளா போகுதுன்னா மண்ணீரல் பாதிப்போடு தான் இருக்கிறார் அந்த மனிதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் அடிக்கடி மலம் கழிப்பது, வலியோடு வந்து மலம் கழிப்பது, மோசம் போவது என்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகமான நிகழ்வாக இருக்க வேண்டும். அதுக்கே கஷ்டப்பட்டு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அடி வயிற்றை எல்லாம் தாக்கி குத்துன்னு குத்தி எல்லாம் வந்து மலம் கழிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சில இந்த பப்ளிக் டாய்லெட்ல எல்லாம் நிறைய கூத்து இது மாதிரி எல்லாம் நடக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க. செரிமான மண்டலம் ஒருவருக்கு சரியாகத்தான் இருக்கிறதா இல்லையா என்பது கீழ்காணும் அறிகுறிகள் மூலம் புரிஞ்சுக்கலாம். எரிச்சல், அது தொண்டை குழிகளா இருக்கலாம், நெஞ்சு பகுதியா இருக்கலாம், வயிற்று பகுதி எங்கேயா இருந்தாலும் சரி. எரிச்சல், வாந்தி உணர்வு, அடிக்கடி வாந்தி வரக்கூடியது, செரிமானம் அதாவது சரியா நடக்காம பசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் அதுக்கான அறிகுறி தான். அதே போல வாந்தியோடு ரத்தம் வருவது, மலம் கழிக்கும் போது ரத்தம் வருவது, மலம் வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக போவது, வலியுடன் கூடிய மலம் கழித்தல். இது அனைத்துமே எதுன்னு கேட்டீங்கன்னா செரிமான மண்டலத்தில் பாதிப்பை உங்களுக்கு சொல்கிறது. இதெல்லாம் வந்து மேலோட்டமான அறிகுறி. இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு நிபுணரை சந்தித்து தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்னு எல்லாம் நீங்க கூட பார்க்கணுங்கிறது இல்ல. இது ஒரு சுய பரிசோதனை மூலமாக நீங்களே உங்களை அறிந்து கொள்ள வேண்டியது. வயிறு, கணையம் மற்றும் பித்தப்பையில் சுரக்கக்கூடிய சுரப்பு நீர்கள் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நல்ல செரிமானமாக வைக்குதுங்க. கணைய சுரப்பியும் வந்து பித்த நீர் சுரப்பதுல வந்து குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா அஜீரண கோளாறு ஒருத்தருக்கு வந்துடும். இந்த பசிக்கலன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அந்த பசி இல்லைன்னு சொல்லி சொல்றாருன்னா கணையமும் பித்தப்பையும் மண்ணீரலின் துணை ஈர்ப்பாக இருக்கக்கூடிய கணையமும் கல்லீரலின் துணை ஈர்ப்பாக இருக்கக்கூடிய பித்த நீரும் சுரப்பில் பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பினால் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பசி இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த 2 சுரப்பு நீர் அங்கிருந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த சுரப்பு சரியாக இருந்தால் அவர்
பசியை கண்டிப்பாக உணர்வார். பாருங்க, அது இல்லாம குடல்ல வந்து பாத்தீங்கன்னா குடல் பகுதி இருக்குது இல்லைங்களா, சிறுகுடல் பெருகுடல், இந்த இடங்கள் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்பு மண்டலம் இருக்குது இல்லைங்களா, இது பலவீனம் அடைந்து விட்டாலும் செரிமான மண்டலம் பாதிக்கும். ஏங்க, அங்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்குங்க பிரதர். எப்படி பாதிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அஜினமோட்டோவோ குளிர்பானங்களோ நிறைய சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல சாப்பிடும் போதெல்லாம் ஒரு சோடா குடிச்சு குடிச்சு செரிமானம் பண்றாங்க இல்லையா, இந்த அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சோடா குடிச்சிருவாங்க. ஏன்னா நல்லா செரிமானம் ஆயிருமாமா. எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஒரு யோசனை பாருங்க. உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு உண்ட உணவை, இரைப்பை, செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் சேர்ந்து அதுவே செரிமானம் பண்ணிக்கும். நாம போய் வந்து வெளியிலிருந்து ஒரு கார்பனேட்டட் பானமான சோடாவை குடித்தெல்லாம் நீங்கள் செரிப்பதற்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் குடல் மேலும் பெருத்து போகும். கேஸ் இருக்குங்களா, கார்பன் புகுந்த ஒரு பானம் என்பது மேலும் மேலும் அதை அதிகரிக்கும். குடல் பிரச்சனைகளை அதிகரிக்கும். செரிமானம் இல்லாம போகக்கூடிய பிரச்சனையை தான் அதிகரிக்கும். சரிங்க, அப்படியே வரிசையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே வயிற்றுப்போக்கு நாமளா ஏற்படுத்திக்கும் போது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வயிறை சுத்தமா வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நாம செய்ய வேண்டியது. இது இல்லாம ஒருத்தருக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி போகுதுன்னா, அவர் உண்ணக்கூடிய உணவு சரி பாத்தீங்கன்னா வெளியே ஹோட்டல் உணவெல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா வந்து ஒத்துக்காது. சில பேருக்கு கீரை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா சேராம போயிரும் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதுவே நின்னுட்டா உடம்பு சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா பேருக்கு ஏதோ சாப்பிட்டாங்க, சாப்பிட்டது என்னமோ ஒரு வேலை தான். ஆனா வாரக்கணக்குல வயிற்றுப்போக்கு ஆயிட்டே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு காரணம் வைரஸ், அமீபா உள்ளிட்ட பல்வேறு வகையான நுண்கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது. வயிற்றுப்போக்கை தொடர்ந்து ஏற்படுத்தும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கிருமிகளை அழிப்பதற்குன்னு ஒரு வழி வேணும் இல்லையா? அதுதாங்க இயற்கை வழியில நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கை வந்து நிறுத்துவதற்கு மிக எளிமையான வழி வந்து பாத்தீங்கன்னா, துவர்ப்பு உள்ளது. கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா? கொய்யா இலை கொழுந்து இலையா இருந்ததுன்னா, கொய்யா இலைகளை பறித்து கொழுந்து இலைகளோட சிறிது 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த வயிற்றுப்போக்கு நின்னு போயிரும். நல்லா புரிஞ்சுங்க. இதுல 2 விஷயம் சொல்லப் போறேன் உங்களுக்கு. வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு கெட்ட உணவு காரணம்னா, நீங்க சாப்பிட்ட உணவோ, இல்ல குடித்த பானங்கள் எதுவோ ஏத்துக்கல அப்படிங்கும்போது, அதுவாக வெளியேறி தானே வந்து செரிமான மண்டலம் ஒரு ஒழுங்குக்கு வந்துரும். நின்னு போயிரும். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு வேள அப்படி இல்லாம நாள் கணக்குல அது போயிட்டே இருக்குதுங்க, வயிற்றுப்போக்கு நடந்துட்டே இருக்குதுன்னா, கொய்யாவுடைய கொழுந்து இலையில பாருங்க, இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா, சர்க்கரை போட்டுக்கலாமான்னுலாம் கேட்காதீங்க. தயவு செய்து அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த கொய்யாவோட கொழுந்து இலைகளும் 2 சிட்டிகை மஞ்சளையும் நல்லா காய்ச்சி, ஒரு கசாயம் போல துவர்ப்பு மிகுந்து இருக்கணுங்க இந்த கசாயத்துல. இந்த துவர்ப்பு சுவை உள்ள போச்சுன்னா, அதீதமான வயிற்றுப்போக்கு உடனே நின்றுவிடும். இது வயிற்றுப்போக்க நிறுத்திடலாங்க. ஆனா, இப்போ சில விஷயங்கள சொன்னோமே, என்ன சொன்னோம்? இந்த வைரஸ், அமீபா, இந்த கொக்கிப்புழு, நாடாப்புழு மாரி சில பூச்சிகள், சில ஜீவராசிகள், கடல்வாழ் உயிரினங்கள் மாரி, இந்த வயிறுவாழ் உயிரினங்கள்லாம் சிலதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்குது இல்லையா? இது விகிதத்துல அதிகமா போச்சுனாலும், நமக்கு இந்த மாரி வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கசப்பு இருக்கு இல்லைங்களா? வேப்ப இலைய அல்லது பாவக்காயோட இலை. பாருங்க, வேப்ப இலை, இது பாவக்காய் இலை. இதையே பச்சையா அரைச்சிரணுங்க. ஒரு வெள்ளை துணியில வடிகட்டணும். 50லிருந்து ஒரு 75 எம்எல்க்குள்ள இருக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 3 அல்லது 4 நாட்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். அதீதமாக இருக்கக்கூடிய இந்த புழு, பூச்சிகள், நுண்கிருமிகள் எல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க. பாருங்க, இந்த கசப்பு சுவையை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொண்டே போகக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கலாம்? 3 அல்லது 4 நாளைக்கு 50லிருந்து 75 எம்எல்க்குள்ளாக எடுத்துக்கொண்டால் போதும். சில பேருங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் தினம் காலையிலங்க வேப்ப இலைய பச்சையாவே மென்னு சாப்பிட்டு இருக்கிறேனுங்க. பச்சையா, சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கசப்பு சுவை ஒரு அளவு வரைக்கும் நல்லதுங்க. அதே கசப்பு சுவை அளவு கடந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா, நமக்கு ரத்தத்தினுடைய அளவை குறைத்து விடும். ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, மிகினும் குறையினும் நோய் செய்யும். தினம் வேப்பில சாப்பிடும் போதெல்லாம் கசப்பு சுவை நல்லதுன்னு நினைச்சிட்டு தான் சாப்பிடுறீங்க. ஆனா அதுவே அளவுக்கு அதிகமா போச்சுன்னு நமக்கு தெரியுமா? அப்ப தேவைகள் தாங்க. அறுசுவையை பத்தியே நமக்கான சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவனுங்க. ஏன்னா சிலதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி சொன்னா அதே வேலையை அதை மட்டுமே சாப்பிடுறது. கசப்பு சுவையை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொண்டே போனால் புழு பூச்சிகள் இருக்க வரைக்கும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ரத்தத்தையும் சேர்த்து குறைச்சு போடுவீங்க.
அதனால் எதுவுமே ஒரு காலத்தின் அளவு கருதி எவ்வளவு நாளைக்கோ அவ்வளவு நாளைக்கு மட்டும் அதை பாவியுங்கள், சரியானதாக இருக்கும். அதுக்கடுத்தது மலச்சிக்கல். ஆசனாவை வரைக்கும் செரிமான மண்டலம் சொன்னோம் இல்லைங்களா? பொதுவாக 3 நாளைக்கு மேல மலம் கழிப்பதில் தடை ஏற்பட்டால் அது மலச்சிக்கல் என்று பொருள்படும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க மலம் போயிட்டே இருந்தாலும் அதுவும் மலச்சிக்கல் தான். ஏன்னா மலம் சரியா போகல, அது பிட்டு பிட்டா போகுது. ஒரு முழுமையா ஒரே முறையில ஒரு நாளையில 2 முறை கூட மலம் கழிக்கலாம், இது சரியானது. இதை விட்டு போட்டு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மலம் கழியறத பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. வயிற்றுக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். நேரத்துக்கு சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும், அதுக்காக கவலைப்படுவாங்களே தவிர மலம் கழித்தலை பத்தின ஒரு அக்கறை இருக்காதுங்களா? பொதுவா மலம் என்பது தினமும் கழிக்க வேணும், அதனாலதான் அதுக்கு காலை கடனே வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடலில் ஒரு அசைவுத்தன்மை என்பது இல்லாததுதான் காரணம். குடலில் அசைவுனா இப்ப நம்முடைய குடல்கள் இருக்கு இல்லைங்களா, சிறுகுடலோ பெருகுடலோ இருக்குது இல்லைங்களா? இதுல அசைவுத்தன்மை சுருங்குதலும் இருதலும் இருக்கறனால தான் நம்முடைய மலம் அப்படியே கடந்து கடந்து ஆசன வாய்க்கு போய் உடம்பு விட்டு வெளியில போகுது. இந்த அசைவுத்தன்மை என்பது மலக்கட்டு உண்டாகும் போது, அது குறிப்பாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிஸ்கட்டு, வறுக்கி, ரொட்டி, பேக்கரி பொருட்கள் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே மலக்கட்டை உண்டாக்குபவைதான். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இதை சாப்பிடக்கூடியவர்களுக்கெல்லாம் மலம் ஈஸியா கழியாது. ஏன்னா இதுல நார்ச்சத்தே கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, மிக சுலபமான வழி. நீங்கள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, நான் சொல்லிட்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அதற்கான எளிய தீர்வுகள். இதெல்லாம் அப்பத்திக்கப்ப நீங்க பதிவு வச்சுக்கோங்க. இல்ல எழுதுறதுனா எழுதி கூட வச்சுக்கலாம். பாருங்க, இரவுல தூங்க போவீங்க இல்லையா? அப்ப இரவு உணவு ஒரு 7:30 மணி 8 மணிக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறீங்கன்னா, ஒரு மணி நேரமாவது இருந்து தானே தூங்க போவோம். 9 மணி 9:30க்கு தூங்க போறீங்கன்னா, ஒரு முழு வெண்டைக்காய்ங்க நல்லா பொடி பொடியா நறுக்கி தண்ணியில போட்டுருங்க. சும்மா சாதாரண தண்ணி போடுங்க, இல்ல வெது வெதுப்பான தண்ணியில ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் போட்டுட்டீங்கன்னா, அதோட ஜெல்லு மாதிரி அப்படியே இருக்கும். கொல கொல கொலன்னு இருக்கும். ஒரு வலுவலுப்பான திரவ மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு டம்ளரு அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது சாப்பிட்டு அந்த வெண்டைக்காய் மென்னு சாப்பிட்டுருங்க. அடுத்த நாள் காலையில பாருங்க, உங்களுடைய மலம் மிக சுமூகமாக கழியும். நார்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடியது வெண்டைக்காய்ங்க. தேவைக்கு 1க்கு 2 வெண்டைக்காய் கூட போட்டுருங்க. ஆனால் திரவமாக சாப்பிட்டா தான் இந்த முழு குடல்களுக்கான அசைவு இருக்கு இல்லைங்களா? அது ஒரு பிளெக்சிபிலிட்டி சொல்லும் இல்லையா? ஒரு ஒரு பசவுத்தன்மை. இந்த இருக்கிற மலக்கட்டிலாம் நகர்த்தி வெளியில கொண்டு வரக்கான ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு வலுவலுப்பான இதை கொடுத்து மலக்குடலை சீர் செய்யறதுக்காக இது பயன்படுங்க. அதனால மலச்சிக்கலை நீக்குவது என்பது செரிமான மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இதை நினைவில் வச்சுக்கோங்க. வயிற்று வலி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடியது. அது சிறு குழந்தைகள் அந்த எல்கேஜி யூகேஜில இருந்தே பாத்தீங்கன்னா அந்த லீவு போடுறதுக்காக சொல்லக்கூடிய சாக்காட்டுல மிக முக்கியமானது கேட்டீங்கன்னா, எனக்கு வயிறு வலிக்குதுங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வயிற்றுல அமில கோளாறுகள் பாத்தீங்கன்னா வயிற்று புண்ணை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்னைக்கு நிறைய உணவு முறைகள் மாற்றத்துல தான் நம்ம இருக்கிறோம். சரியான உணவு என்பதை யாருக்குமே தேர்ந்தெடுத்துக்க தெரியாம, இல்லாட்டி எதை வேணாலும் சாப்பிடலாங்கிற மாதிரியான ஒரு மேம்பாக்கான போக்குல இப்படியெல்லாம் சாப்பிட போகும்போது பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா வயிறு தானே. அப்போ வயிற்று வலி என்பது வயிற்று புண் ஏற்படுறதுனால வரலாம். வயிற்று புண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாயிருச்சு அப்படின்னா, அப்ப காரத்துடைய தன்மையை குறைக்கணும், பச்சை மிளகாய் குறைக்கணும், மசாலாக்கள் குறைக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி குடல் அங்கங்க முறுக்கம் ஏற்பட்டிருக்கலாம். செரிமானம் சரியா நடக்காம போயிருக்கலாம். பித்தப்பையில் கல் உருவாயிருக்கலாம். பித்தப்பையில கல் உருவாயிருந்தா நமக்கெல்லாம் தெரியாது இல்லைங்களா? இது வலிகளை பொறுத்து தான், அது எந்த இடத்துல வலியை உண்டாக்குதோ. இப்ப வலது பக்கமாக நம்முடைய வயிற்று தொப்புள்ள இருந்து நேர் பக்கம் வலது பக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா பித்தப்பையாக இருக்கலாம். அது சம்பந்தமான ஒரு வலியை அது கொடுத்து கொண்டிருக்கலாம். பாருங்க, குடல் தெரியாது, நம்ம எல்லாமே உள்ளுறுப்புகளாக இருக்கிறதுனால ஒரு அனுமானம் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருப்பதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? அதற்கு பாதிப்பு இல்லாத உணவு முறைக்கு நீங்கள் முதல்ல மாறிடணும். நீங்க எப்போது வயிற்று வலி எப்படி வர்றீங்களோ, சாதாரண வயிற்று வலிக்கு பாருங்க, இன்றைக்கு கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய எளிய வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம வாட்டர் சொல்லுவாங்க, ஓம திரவம் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஓமம் தாங்க, பொட்டு ஓமம் சொல்லுவோம் இல்லையா? அதை நுணுக்கி இரண்டாம் மூன்றாக நுணுக்கி தண்ணியில போட்டு காய்ச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டிங்கன்னா போதும். சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிங்க, உடனுக்குடனே வயிற்று வலியை நிறுத்திவிடும். அதற்கப்புறம் இந்த வயிற்று வலிக்கான காரணம், இப்ப நான் சில அறிகுறிகள் சொல்லியிருந்தேன் இல்லையா? எரிச்சல் உணர்வு வருகிறதா, அடிக்கடி ஏப்பம் வருகிறதா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? மலம் கழிக்கிறது, இந்த அறிகுறிகளை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு எதனத்தினால இந்த வலி வந்திருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கான வேலையை செஞ்சிடணும்.
பாருங்க, மீண்டும் சொல்றேன், வயிற்று உபாதைகள் வர வாய்ப்பு இல்லை. எப்போ? ஒரு 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை யாரெல்லாம் பேதி எடுத்து வயிறை சுத்தம் பண்ணிக்கிறாங்களோ, அவருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அப்போதைக்கு வரக்கூடிய வயிற்று வலிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஓம திரவம் என்பது மிக சிறந்த ஒரு தீர்வு. நீங்கள் குடிச்சீங்க அப்படின்னாலே உடனுக்குடனே அந்த வயிற்று உபாதைகள் என்பது நீங்கிவிடும். அதே மாதிரி குடல் புண் இருக்குது இல்லைங்களா, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு பரவலாக எல்லோருமே இருக்கிறாங்க. இதுல பெப்டிக் அல்சர், டயோடினம் அல்சரு, லார்ஜ் இன்டெஸ்டைன் அல்சர், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அல்சர், அதாவது சிறுகுடல் அல்சர், பெருகுடல் அல்சரு, இது மாதிரி அல்சர்ல பல ரகங்க. புண்ணு தாங்க, தமிழ்ல சொல்றதா இருந்தா புண்ணு. இந்த புண்ணு எங்க வேணாலும் வரலாம். இந்த புண்ணு இருந்தா வயிற்று வலி வரணும், முன்னத்த பகுதியில் பார்த்தோம் இல்லையா. வாய்வு பிடிச்சிருந்தாலும் இது மாதிரி வயிற்று வலிகள்லாம் உண்டாகலாம். குடல் புண்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தா சரி, உணவு குழாயிலேயே சில பேர்த்துக்கெல்லாம் இருக்குங்க, ஃபுட் பைப்ல புண்ணு இருக்கலாம். எங்க புண்ணு இருந்தாலும் சரிங்க, இந்த புண் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை துவக்கத்திலேயே சரி செய்யாமல் போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பிற்பாடு புற்றுநோயாக மாறிவிடலாம் என்று சொல்கிறார்கள். சரிங்களா? இப்ப நாம் என்ன சொல்றோம்னா, இது அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் இதை வளர்த்துட்டு எல்லாம் போக வேண்டாம். உங்களுக்கு எப்போ ஒரு புண் அப்படிங்கிறது வருதோ, இந்த புண்ணு இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம இயற்கை மருத்துவத்துல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை கண்ணாடி மாதிரி வெளியில தெரிஞ்சிடும். இந்த கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வயிற்று புண்ணுக்குமே கண்ணாடி வேண்டியது இல்லைங்க. ஏன்னா வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா வாயில் தெரிந்து விடும். நாக்குல புண்ணு வரலாம், உதடுகள புண்ணு வரலாம், மேல் அன்னத்துல, கீழ் அன்னத்துல, இது எந்த இடத்துலயாவது ஒரு புண்களை வெளிப்படுத்தி விடும். உங்க வயிற்றுக்குள்ள குடல் பகுதியிலே எங்க புண்ணு இருந்தாலும் சரிங்க, அதோடைய பாதிப்பு என்னன்னா வாயிலேயே கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வைத்துக்கொண்டு இந்த புண்ணு தான், இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் பால் இருக்குது பாருங்க, நம்ம இளம் தேங்காய் பாருங்க, முற்றின தேங்காய் இல்லை, நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் தாங்க. அந்த தேங்காயை இளம் தேங்காயாக அரைத்து ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் குடிக்கலாம். பாருங்க, காய்ச்சக்கூடாது, பச்சை பாலை குடிக்கணுங்க. காய்ச்சினீங்கன்னா அது கெட்ட கொழுப்பாக மாறிவிடும், அது உடம்புக்கு நன்மை செய்வதாக இருக்காது. அதனால பச்சை பாலா குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல குடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது கூட ஒரு ஏலக்காயோ ஒரு கிராம்போ கூட போட்டு குடிக்கலாம், அது அவரவருடைய சௌரியம். தேங்காய் பால் குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். 7 நாளுங்க, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7 நாட்களில் உங்கள் குடல் புண் அல்சர், அது எந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அல்சராக இருந்தாலும் சரி, டயோடினம் அல்சர், பெப்டிக் அல்சர், லார்ஜ் இன்டெஸ்டைன்லயோ ஸ்மால் இன்டெஸ்டைன்லயோ எங்க இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே இந்த தேங்காய் பால் என்பது சரி செய்து விடுகிறது. சரி, அதற்கு அடுத்தது அடிக்கடி ஏப்பம் என்பது பாத்தீங்கன்னா செரிமான மண்டலத்தினுடைய பாதிப்பு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப செரிமான மண்டலத்திலிருந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு இயல்புக்கு மீறி பாருங்க அடிக்கடி சரி சரி சரிங்கம்மா, நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை போல் இருக்குங்கம்மா, அதனால திடீர்னு வெளியில் வந்துச்சு. ஓகே, பாருங்க, ஏப்பம் என்பது ஒருவருக்கு அடிக்கடி வருகிறது என்றால் அவருக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு பித்தப்பை அல்லது கணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை அது வெளிப்படுத்துகிறது என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிக்கடி ஏப்பம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. அது இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சர்வசாதாரணமா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றதுங்க, அதோடைய பிரச்சனை செரிமான மண்டலத்தில் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரிவதில்லை. அது ஒரு அறியாமை தானே. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த புகையிலை இருக்குது இல்லைங்களா, மது அண்டு புகையிலை, இந்த இரண்டின் பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஏப்பம் அதிகம் வருகிறது. அதற்கு அடுத்தது இந்த கார்பனேட்டட் பானங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த வெளிநாட்டு பானங்கள். கார்பனேட்டட் பானங்கள்னா எதுவா இருந்தா சரி, அது வெளிநாட்டு பானமா இருந்தா என்ன, உள்நாட்டு பானமா இருந்தா என்ன, கார்பன் சேர்த்து இருக்கக்கூடிய சோடாக்கள் அனைத்துமே இந்த ஏப்பத்தை அதிகம் உண்டாக்குபவை. அப்படிங்கும்போது என்ன செய்யணும், அப்ப வேண்டாத உணவுகளை முதல்ல நிறுத்தி விட்டுறணுங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நிறுத்திடுங்க. அதற்கப்புறம் கணையத்திலேயோ அல்லது பித்தப்பையிலேயோ ஒரு பிரச்சனை, அதனால வரக்கூடிய பாதிப்பு என்பது நாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த இரண்டுக்கும் சேர்ந்தாற் போல ஒரு பொதுவான ஒரு மூலிகை பொருள் ஒன்று இருக்குதுங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில மூக்கிரட்டை அப்படின்னு ஒரு பொடி இருக்குங்க. அந்த பொடியை வாங்கிட்டு இரவு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சுடு தண்ணியில கலந்து சாப்பிட்டீங்கன்னா போதும். நீங்க காய்ச்சி சுண்ட காய்ச்சி வடிகட்டி அதெல்லாம் இல்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில குடிச்சிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 1/4 மண்டலம் சொல்லுவாங்க. ஒரு 12 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஏப்பம் என்பது உங்களை விட்டு ஓடிரும். எது கணைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பித்தப்பை பிரச்சனையாக இருந்தாலும், இது அதை சரி செய்து கொள்ளும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 3, 4 மாதங்களுக்கு ஒரு முறை வயிற்றுவை சுத்தம் செய்து கொள்வது. பேதி எடுத்து சுத்தம் செய்து கொள்வதற்கு நிறைய வழிகள்லாம் ஏற்கனவே நம்ம பழைய வகுப்புகள்ல இது முன்னாடி நிறைய வகுப்பு எடுத்தவங்கலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப பேதி எடுத்து வயிறு சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நினைவில் வச்சுக்கோங்க. கணையமும் பித்தப்பையும் சிறப்பா வேலை செய்யும். மூக்கு இரட்டை பொடியை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வாய் நாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா, செரிமானத்தின் பிரச்சனையை தான் சொல்லுது. ஒரு ஆள் வந்து பக்கத்துல இருந்து பேசவே முடியாது. அவர் வாய் திறந்து பேசினா நம்ம நம்ம மூக்க பொத்திக்கணும். அப்பதான் அவர் கூட நம்ம பேச முடியும். அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? வாய் துர்நாற்றம் என்பது சாதாரணமான பிரச்சனை. டிவியில விளம்பரம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். எதுக்கு போடுறான்? அவன் பொருளை விற்கணும். அந்த வாய்க்கான பிரச்சனை எல்லாம் அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணா வாய் வந்து புத்துணர்வு ஆயிருமா? வாய் புத்துணர்வு ஆயிரும். அந்த வயிறு கெட்டு போச்சு. அது எப்படி சரி பண்றது? இல்லைங்களா? அப்போ வாய் நாற்றம் என்பது செரிமான மண்டலத்தில் சரியில்லை அப்படிங்கிற நாற்றத்தை வெளிப்படுத்துது. அப்ப செரிமானத்தை சரி பண்ணணும் இல்லையா? வாய், தொண்டை மற்றும் உணவு குழாய் இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய வயிற்றோட பிரதிபலிப்பா இங்க வெளியில வருது. உங்களுக்கே வந்து உங்களுடைய நாட்டம் தெரிகிறது. அதாவது உங்க உள்ளங்கை பக்கம் வந்து உங்களுடைய கையை உங்க முகத்துக்கு முன்னாடி உள்ளங்கை வச்சுட்டு வாய் திறந்து ஊதி பாருங்க. சுவாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும். குறிப்பா காலை வேளையில் எழுந்ததுமே வந்து நீங்க அப்படின்னு வாயை திறந்து அப்படியே ஒரு இது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நமக்குடைய ஸ்மெல் நம்மளே உணர்ற மாதிரி இருக்கு. இல்ல நம்ம வீட்டு குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா? அவங்க கூட சொல்லுவாங்க. இல்லப்பா உங்ககிட்ட ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு நாகரிகம் கருதி நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படி இருந்தாக்க நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம குடும்ப உறவுகள் உரிமையா சொல்லுவாங்க. இல்லப்பா நீ வயிறு சுத்தம் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. பேதி எடுத்துன்னு சொல்றாங்கன்னா, தயங்காம பேதி எடுத்து வயிறு சுத்தம் பண்ணீங்கனாலே இந்த வாய் துர்நாற்றம் போயிடும். இது கூட இன்னொரு சுலபமான வழின்னு கேட்டீங்கன்னா, செரிமானத்தையும் நல்லது பண்ணி, வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடியது. புதினா இலை இருக்குது இல்லைங்களா? சும்மா ஒரு 5, 6 இலை மென்னு சாப்பிடுங்க. செரிமானம் ஒழுங்காகும். வாய் துர்நாற்றம் அப்போதைக்கு போகும். பாருங்க, இது ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். அதனால இதைய நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? செரிமான மண்டலத்துல இன்னொன்னு மெயினா பார்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, நெஞ்சு எரிச்சல். சில பேர் எப்பவுமே சொல்றாங்க, நெஞ்சு எரிச்சலுங்க. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டியும் சரி, எப்ப பார்த்தாலும் நெஞ்சு கட்ட ஒரு எரிச்சல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நெஞ்சு எரிச்சல் அதை எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக வயிற்றுல அமிலம் சுரக்கும் போது உணவு குழாயிலிருந்து இந்த ஹெபிகிளாப்ட் அப்படின்னு ஒரு வால்வு ஒன்று இருக்குதுங்க. இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் இடைப்பட்ட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹெபிகிளாப்ட் அந்த இடத்துல வால்வு வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க சாப்பிடுற உணவு சரியில்லை அப்படிங்கிற அந்த வால்வு வந்து வீக் ஆகிறது தான் ஒரு அறிகுறி. அப்ப அமிலம் மேல வந்து நெஞ்சு கட்ட வரைக்கும் வந்துடும். சாப்பிட்டாலே போதும் மேல வந்துடும் சில பேர்த்துக்கு. அது சாப்பிட்டதால சில பேர் படுக்கவே முடியாது. பூரா அமிலம் அந்த ஆசிட் வந்து வெளியில வாய் வழியா வெளியில வந்துருங்கிற அளவுக்கு அப்படியே தக தக தகன்னு எரிச்சல மேல வருது இல்லையா? இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை காலத்துல பெய்யக்கூடிய மழை நீர் இருக்குது இல்லைங்களா? மழை நீர் மழை நீர்ல நீங்க மழை பெய்யக்கூடிய காலத்துல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய மழை நீர்ல நெல்லிக்காய் நல்லா துண்டு துண்டாக அரிந்து போட்டிருக்கக்கூடிய மலை நெல்லிக்காய் துண்டுகளை போட்டு வைத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. சீக்கிரமே பாருங்க, நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு தோராயமான அளவீடு. நீங்க ஒரு வாரமோ 10 நாளோ சாப்பிட்ற மாதிரி இருப்பீங்க. இந்த மழை நீர்ல மலை நெல்லிக்காய் பாருங்க. மலை இந்த மலை புரிஞ்சுக்குங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெஞ்சு எரிச்சல் என்பது உங்களை விட்டு ஒதுங்கிவிடும். ஒரு வாரம் 10 நாள் சாப்பிடலாம், நெல்லிக்காய் தானே. அந்த நெல்லிக்காய் ஊறிய நீரை சாப்பிட சாப்பிட உள்ள இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளும் சேர்ந்து வலுவாகும். அதுக்கு அடுத்தது பசியின்மை அப்படிங்க இருக்கக்கூடிய இந்த செரிமான மண்டல பாதிப்பை நம்ம எப்படி செய்யறது? பசிக்கல பசிக்கல சில பேர் பாருங்க கொஞ்சமா சாப்பிடுவாங்க, வயிறு பலூன் மாதிரி ஊதிடுச்சுங்க, அதுக்கு மேல என்னால சாப்பிட முடியல சொல்றாங்க இல்லையா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதை சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்குள்ள செரிமானம் நடைபெற நடைபெறாம ஆகியே ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. ரொம்ப காலமா அந்த பாதிப்புல இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்படி இருக்கும்போது பிரண்டை இருக்குது இல்லைங்களா? பிரண்டை துவையல். பிரண்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல கூட எளிமையா மார்க்கெட்ல எல்லாம் கூட வச்சு விற்கிறாங்க. உழவர் சந்தை மாதிரியான இடங்கள் எல்லாம் கூட கிடைக்கும். அந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டீங்க அப்படின்னா
பாருங்க, சாப்பிட்ட 2 வேளைகளையும் உங்களுக்கு நல்ல பசிய தூண்டும். ஏங்க பசிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள சாப்பாட குடு குடுன்னு கேட்கிற அளவுக்கு பசிய குடுக்கணும் வைங்களேன். அதே போல பசிய தூண்டக்கூடிய இன்னொரு உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா? சின்ன வெங்காயம், கொத்தமல்லியும் சேர்ந்த துவையல். பச்சையா அரைச்சிருப்போம் இல்லையா? இந்த துவையலும் கூட பசியை நன்கு செரிமான மண்டலத்தை நன்கு தூண்டக்கூடியது. பாருங்க, பிரண்டை கிடைக்காதவர்கள் நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். அதுக்கு அடுத்ததுங்க வாந்தி. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் வாந்தி, எதை சாப்பிட்டாலும் கொமட்டிட்டே இருக்குதுங்க. வாந்தியா வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இது பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான ஜீரணமின்மை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இரவு உறக்கத்தை தவிர்த்து கொண்டு இருப்பவர்கள். இரவு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செரிமான மண்டலங்களே கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதிலும் பாத்தீங்கன்னா, இரவு வேலைகள்லாம் புரோட்டா சாப்பிடுறது, கொத்து புரோட்டா மாதிரியான கடினமான உணவுகள் எல்லாமே சில பேர் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. அவர்களுக்கெல்லாமே கூட இந்த வாந்தி உணர்வு, முட்டை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாந்தி உணர்வு வருகிறது என்று சொல்கிறார். ஓகேங்க. இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சையோடைய பாருங்க, நான் சொல்றது காய்ந்து போன எலுமிச்சை இருக்குது இல்லைங்களா? அதான் எலுமிச்சை தோல். எலுமிச்சை பிழிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய தோலை காய வைத்து பொடி செய்திருப்போம் இல்லையா? அந்த எலுமிச்சை தோலுடைய பொடி, எதுவும் சீரகமும் பாத்தீங்கன்னா சம அளவு. இந்த தோலை பொடி செய்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருந்தீங்கன்னா, அதே போல சீரகத்தை நீங்கள் பொடித்து வைத்திருந்து அதுவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டு 1 டம்ளர் சுடுதண்ணில போட்டு குடிச்சிருங்க. நீங்க எப்பவெல்லாம் குமட்டல் உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் சாப்பிடலாம். தாராளமா சாப்பிட்டீங்கன்னா இந்த வாந்தி உணர்வு என்பது அப்போதைக்கு அப்போதே நின்றுவிடும். பாருங்க, எளிய எளிய வழிமுறைகள் இது எல்லாமே. அதே போல மோஷன் போறதுல இல்ல வாமிட்லயே ரத்தமா போகிறது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, மிக மிக சுலபமானதுங்க. ரொம்ப எளிமையானது. இது இந்த ஒரு வேளை ரத்தமா வாந்தியில வந்தாலும் சரி, மோஷன்ல போனாலும் சரி, மாதுளை இருக்குது இல்லைங்களா? மாதுளை பழத்தினுடைய சாறு, இதை மட்டும் சாப்பிடுங்க. பாருங்க, 2 வேளை உணவாக இந்த மாதுளை சாறு மட்டும்தான். வேற எந்த உணவும் நீங்க சாப்பிடவே கூடாது. இது ஒரு இயற்கையான வழிமுறைங்க. இந்த ரத்த வாந்தியோ, ரத்த மூலமோ, மோஷன் வழியே போகுது இல்லையா? அது உடனே நின்று விடும். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் இந்த செரிமான மண்டலத்துல வரக்கூடிய பாதிப்புகளுக்கு எளிய வழிமுறைகளை சொன்னோம் இல்லையா? இனி எந்தெந்த உணவுகள்லாம் தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் சொல்லிடுறேன். அதை நீங்க தவிர்த்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நொறுக்கு தீனிகள் இருக்குது இல்லைங்களா? அதாவது எண்ணெயில பொரித்த அதிகமா எண்ணெய் போட்டு நெருப்பு போட்டு வேக வச்ச டீப் ஃப்ரை எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த உணவுகளை அவசியம் தவிர்க்க வேண்டும். யாரெல்லாம் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களா? நான் எல்லாத்துக்குமே சொல்றேனுங்க. செரிமான மண்டலம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதிகமா டீப் ஃப்ரைன்னு சொல்லக்கூடிய எண்ணெயில போட்டு பொரித்தது, தீயில ரொம்ப கருக வேக வச்ச இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்ரோசைமஸ் அப்படிங்கிற ஒரு மோசமான நுண் வேதிப்பொருட்களை இந்த உணவுகள் உண்டாக்குகிறது. இது என்ன பண்ணா புற்றுநோயை உண்டாக்குற அளவுக்கு ரொம்ப கொடுமையானது. நைட்ரோசோமைஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த மூலக்கூறை உண்டாக்குற அளவுக்கு இந்த டீப் ஃப்ரை இதெல்லாம் செய்யுது. அதனால இதை முதல் கட்டமா வச்சுக்க, தவிர்க்க வேண்டிய உணவுல. அதுக்கப்புறம் டீ, காஃபி, ஜங்க் ஃபுட்ஸு, அதே மாதிரி குளிர்பானங்கள், செயற்கை வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. அது அஜினோமோட்டோ மாதிரி கலருக்காக நிறைய இன்னைக்கு கலரிங் பொருட்கள் கலரிங் ஏஜென்ட் சொல்றாங்க இல்லையா? அது சேர்க்கப்பட்ட பானங்கள், உணவுகள், மது, புகையிலை, பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்ல அடைச்சிருக்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே, அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்த அனைத்து உணவுகளையுமே தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ரைட். அப்புறம் என்னங்க சேர்த்திக்கலாம் பாருங்க, ஒரு 5 பாயிண்ட் நீங்க சேர்த்திக்கலாம். உங்க செரிமான மண்டலத்துக்கு 100% கேரண்டின்னு சொல்ற மாதிரி ஒரு 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகம் நார்ச்சத்து உள்ள உணவுகள், ஃபைபர் கண்டென்ட் உள்ளது சொல்லுவாங்க இல்லையா? அதிகம் நார்ச்சத்து உள்ள உணவுகள். அது எந்த உணவா, காய்கறிகளோ, கீரைகளோ, பழங்களோ, எல்லாமே அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கங்க. காரம், மசாலா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா சேர்த்துக்குங்க. நீங்க சமைச்ச உணவு கூட சாப்பிடுங்க. காரத்தையும் மசாலாவையும் கம்மி பண்ணுங்க. பச்சை காய்கறிகள் இருக்குது இல்லைங்களா? அந்த பச்சை காய்கறிகளுடைய சாலட், ஏன்னா சிலதெல்லாம் பச்சையை சாப்பிட்றதுக்கு லகுவானது. பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா? அதை சாப்பிடுங்க. கேரட் மாதிரி, சௌசௌ மாதிரி பச்சையா சாப்பிடுவதற்கு வசதியான காய்கறிகள். பாருங்க, காய்கறிகளையே வெஜிடபிள் கிளினிக்னே கூட நிறைய இன்னைக்கு மருத்துவ முறைகள்லாம் இருக்கு.
சில காய்கறிகள் சாப்பிட்டு இந்த நோயவே குணப்படுத்துன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி சில குறிப்பிட்ட காய்கறிகள் எல்லாமே அதுக்காக இருக்கு. பச்சையா சாப்பிடுவது இன்னும் சிறப்பானது. அதை பார்த்துக்குங்க. பழங்கள் பாருங்க, என்றைக்குமே எந்த ஒரு மனிதனும் சமைக்காம அது இயற்கை நமக்கு படைத்திருக்கக்கூடிய கொடை எதுன்னு கேட்டீங்கன்னா பழங்கள். இந்த பழங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக பழுத்த பழங்கள் தான் நமக்கு மருத்துவ குணம் நிறைந்தவை. இந்த கல் வச்சா என்னமோ இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் பழுக்க வைக்கிறதாவெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த பழங்களை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள். அதுவும் செரிமானத்தில் தகராறு உண்டாக்கும். நம்ம சொல்றதெல்லாம் பாருங்க, முடிந்த வரைக்கும் இயற்கை ஒட்டி இயற்கையோடு இருக்கக்கூடிய உணவு முறைகளும் வாழ்வியலும் தான் நமக்கு என்னைக்கு ஆரோக்கியம். அதனால இயற்கையாக பழுத்த பழங்களே நல்லது. இயற்கையான உணவுகள், அதாவது சமைக்காத உணவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? சமைக்காமையே வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவாவது சமைக்காது. நோ ஆயில் நோ பாயில்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சமைக்காத உணவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலம் சிறப்பாக இருக்குங்க. செரிமான மண்டலம் காக்கப்படும் போது உங்கள் மனமும் ஆரோக்கியமா இருக்கும், உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்குங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இன்றைய செஷனை வந்து நம்ம இதோட நம்ம நிறைவு செய்துக்கோம். மேற்கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வகுப்புல நாம பார்ப்போம். இன்றைய வகுப்பு சார்ந்து கேள்வி பதிலுக்கான நேரமாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ரஞ்சனி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி, சொல்லுங்க. வாழ்க வளமுடன்யா. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையாகவும் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. நன்றிங்கம்மா. வந்து நாங்க இவ்வளவு நாளா பாருங்க எவ்வளவு தெரியாம இருந்திருக்கோன்றது ஃபர்ஸ்ட் எடுத்தனே திருமூலரை பாடல்கள் மூலமா நல்லா விளக்குனீங்க. அப்புறம் 3 நிலைகள்ல நம்ம செரிமானம் நமக்கு நடைபெறுது. மனம், உணவு, இந்த மாதிரி 3 செயல்கள்ல நடக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது தான உணவை கொடுக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் நல்லா இருக்கும். சத்து இல்லாத இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற உணவுகளை கொடுக்கும்போது உடல் செரிமானம் ஆகாம உடலுக்கு பலவிதமான நோய்களை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி எல்லாம் பாருங்க, வாய் துர்நாற்றத்துக்கு, அல்சருக்கு, வாந்திக்கு, ஒவ்வொரு நோயிலையும் நீங்க வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற தீர்வுகளையும் அழகா சொன்னீங்க எங்களுக்கு. அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்து அதிகமா போனாலும் அதனாலையும் நமக்கு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் எது சாப்பிட்டா நல்லது, எது சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, எது சாப்பிட்டா உடலுக்கு தீயது, அதாவது நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது, டீ காஃபி சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது, செயற்கை மருந்துகள் தயாரித்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி நார்ச்சத்து உணவுகள், காரம் மசாலா குறைந்தது, பச்சை காய்கறிகள் சாலடா செஞ்சு சாப்பிடணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி அதை சொன்னீங்க. பழங்கள் இயற்கையா பழுத்ததுதான் சாப்பிடணும், செயற்கையா பழுக்க வச்சதெல்லாம் சாப்பிட்டா அது உடலுக்கு கெடுதல் தான் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி சமைக்காத உணவுகள் நாங்க இப்ப ஓரளவுக்கு எங்க இதுல உள்ளவங்க எல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணி வர்றோம். இன்னும் நீங்க ரொம்ப அழகா எல்லாம் எடுத்து சொன்னீங்க. உங்களது உரை வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படிலாம் நாங்க அந்த வர்ற செரிமான மண்டலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த உணவை வச்சு அதை சரி பண்ணிக்கலாம்ன்றத ரொம்ப அழகா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். உங்களை நாங்க வாழ்த்தணும். ஐயா நமக்கு இன்றைக்கு நிறைய மருத்துவ மருந்துகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை மறுபடி வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவரது கொண்டு வாழ்க வளமுடன். அடுத்து வரும் முக்கிய அறிவிப்பு, நாளை காலை 4:15 நம்மளது இறைசாதன மார்க்க நிகழ்ச்சிகள் அனைவரும் தொடர்ந்து செயல்படும். மதிய நிகழ்வாக மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாலை சீசன் இருக்காது, நாளை விடுமுறை. குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக விடுமுறை விட்டு நேரம். கேள்வி கேட்க இருப்பவர்கள் Google Pixel 6a
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அன்பேஷம் சொல்லுங்கய்யா. எனக்கு 33 இயர்ஸ் ஐயா. சரிங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2 டைம்ஸா எனக்கு சரி வயிறு தொப்புள் இருக்குல்ல, அந்த நடுப்பகுதி வலியா இருக்குது. சரிங்க அப்புறமா வலியா இருக்குது. அதுக்கப்புறமா மோஷன் போறேன். சரி அப்புறமா தொண்டை கிட்ட ஒரு மாதிரி ரெட்டா இருக்கு. டாக்டர் கிட்ட போனேன். சரிங்க ஒரு தொண்டை ஒரு மாதிரி ரெட்டா இருக்குது. வயிற்று கிட்ட நடுப்பகுதியில் வலி இருக்குதுனால ஒரு சரி உடல் ஃப்ரூட் ஹீட் ஆயிட்டு இருக்குதுன்றாரு. சரி சரிங்க ஆஹ் சரிங்க இது இப்போ நம்மளுக்கு சீ ஃபுட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏதாவது சில பொருட்கள் சாப்பிட்டா நம்மளுக்கு பாடி ஹீட் ஆனா லூஸ் மோஷன் ஆகும். ஆனா எனக்கு லூஸ் மோஷன் ஆக மாட்டேங்குது. இது வெளியே வருது, கொஞ்சம் மோஷன் போகுது. சரிங்க சரிங்க சரிங்க. அதாவதுங்க, நீங்க பேதி எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப காலம் எடுக்காம இருக்கீங்கன்னா முதல்ல பேதி எடுத்துருங்க. ஓகேயா? தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, ஒரு வாரம் தொடர்ந்து தேங்காய் பால் மட்டும் காலையில் காலையில் சாப்பிட்டு வாங்க, சரியாயிருங்க. ஓகேயா, ஓகே. நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க நன்றி. கேலக்ஸி A51 வாழ்க வளமுடன் ஐயா. அன்பேஷம் சொல்லுங்கம்மா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஐயா. ஒரு டவுட், சொல்லுங்கம்மா. இந்த லூஸ் மோஷன் நிக்கிறதுக்கு நீங்க கொய்யா இலையோட கொய்யா இலை, இலையும் ஆமாங்கம்மா, கொய்யா இலை சேர்த்துக்குங்க. ஆமாங்க மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. கஷாயம் மாதிரி துவர்ப்பு சுவை நிறைய இருக்குங்க. அதாவது சுண்டை காய்ச்சிட்டீங்கன்னா துவர்ப்பு ஆயிரும், அதை சாப்பிடலாம். சுண்ட ஒரு டம்ளர் தண்ணி காய்ச்சிட்டா போருமா ஐயா? 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சிருங்க. பாதியா சுருந்துச்சுன்னா போதும். ஓகே ஓகே சரிங்க. ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி உங்க நன்றி நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா. அவங்க குழுவுல பகிர்ந்துக்குவாங்கம்மா, இல்லாட்டி அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், வரும். சரி ஓகேங்க ஐயா, சரிங்க. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அப்படி நம்பர் சொல்லுங்களேன், நான் சாட்ல அடிக்கிறேன். 98 ஆ 65 ஆ 28 ஆ 71 23. சரிங்க, நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து சசிகலா டி அம்மா, அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பே சிவம் சொல்லுங்கம்மா. இந்த தொடை இடுக்குல எல்லாம் அப்படியே அரிப்பா இருக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா. காயில் தடவுனா கொஞ்ச நேரம் அங்க அமைதியா இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் அரிப்பு இருக்குதுங்க ஐயா. அம்மா, இது செரிமான மண்டலத்தில் வராது இல்லைங்களா? வராதுங்க ஐயா. சரி சரி, ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீங்க நாட்டு மருந்து கடை போயிருங்க. அங்க போயிட்டீங்கன்னா வெப்பாலை அப்படின்னு ஒரு தைலம் கொடுப்பாங்க, வெப்பாலை தைலம். ஓகேங்க ஐயா. அதை வாங்கி அந்த இடத்துல பயன்படுத்துங்கம்மா. அங்க இருக்க அரிப்பு எல்லாம் போயிடும். சரிங்கய்யா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஜானகி. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரங்களுக்குங்கய்யா ஒரு 1.5 மாசம் இருக்குங்க ஐயா. 2 மாசமே ஆயிடுச்சு. ரத்தமா வாந்தி எடுத்துட்டாங்க. திடீர்னு செரிக்கலன்னு முத நாள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏப்பமா வருது, வித்தியாசமா வருது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்புட்டி அல்வா சாப்பிட்டேன் அதனாலன்னு. சரி, எப்படியே மொத்தத்துல 2 தடவை நல்லா நிறைய ஒரு 2 லிட்டர் அப்படி நிறைய எடுத்துட்டாங்க நடுராத்திரிங்க ஐயா. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. இருந்தா கூட கொஞ்சம் ரெஸ்டா, ஃபுல்லா ரெஸ்ட் இருக்கணும், காரம் சாப்பிடக்கூடாது. அது என்ன ஒரு பேண்டேடு போட்டு ஒட்டுனாங்களா ஐயா, அந்த ஸ்கோபி என்ன உள்ள வாய்க்குள்ள போட்டு அதன் மூலமா ஒட்டுனாங்க. அதுல என்ன ஒட்டுனாங்களா ஐயா. அது அந்த அந்த உணவு குழாயில ஏதோ விரிசல் வந்ததுனால அப்படி இருந்துதான். அது திரும்பியும் அடுத்த மாசம் வந்து காமிக்கக்குள்ள திரும்பியும் அடுத்த இடத்துல வந்துடுச்சு. அதனால இதையும் ஒட்டிதான் ஆகணும், நீங்க அப்பப்ப காமிச்சுக்குங்க, அப்பதான் சரியாகும். அது சரியாகும்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பாம்பை அடிச்சோம்னா அது சாகுற முடியும், அடிச்சாதான் சாகும். அதே போலதான் உங்களுக்கும் அது தொந்தரவு இருக்கும், இருந்துகிட்டே இருக்குன்னா காமிச்சு காமிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு எங்க சார் கொஞ்சம் சொல்றத கேட்க மாட்டாங்க ஐயா. என்ன செய்யறதுன்னு தெரியல ஐயா. என்னங்கய்யா செய்யலாம்? அவங்க இந்த தேங்காய் பால் குடிக்கலாங்களா ஐயா? அவங்களுக்கு குடிக்கலாங்கம்மா. தேங்காய் பால் கொடுங்க, மாதுளை பழ சாறு கொடுங்க. இயற்கை வாழ்வியல் முறைக்கு மாறிடுங்கம்மா. இயற்கை உணவுகளை பத்தி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிடுங்க, சரியாயிருவாங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. அப்ப
டாக்டர் இதுவும் காமிச்சிட்டு இதையும் சாப்பிட்டுக்கலாம்ல, ஒண்ணும் செய்யாது இல்லைங்க ஐயா? நீங்க தாராளமா இதை கடைபிடிங்க. இயற்கையை நம்புங்கம்மா. மருத்துவர்களை விட ஆ இயற்கையை நம்புங்கள். சரிங்க ஐயா. மகரிஷ்ட சரிங்க. தாங்கய்யா படுத்து ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க வளம். நன்றி நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து ரெட்மி 10A அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சுகர் இருக்கு, என்ன ஃபுட் எடுக்கலாம், என்ன இது மாதிரி இயற்கையில அது குணம் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுதாங்கம்மா, மூக்கீரட்டை பொடின்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு 1/4 ஆமா. ஸ்பூன் அளவுக்கு வந்து சுடு தண்ணியில கலந்து சாப்பிட்டு வாங்க. அதாவது சரி. செரிமான மண்டலம் சரியாகணுங்கம்மா. ம், ம். ஆமா, பித்தப்பையோ கணையமோ கல்லீரலோ மண்ணீரலோ இதெல்லாம் சேர்ந்து சரியாகும் போதுதான் அது முழுமை அடையுங்க. சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த உடல் அவயங்களும் சேர்ந்து வரக்கூடியது. வெறுமனே கணையம் மட்டுமே அதுல சம்மந்தப்படுறதில்லை. ஆமாங்க. பசிச்ச உணவு, பசிச்சு சாப்பிடக்கூடிய உணவு, நல்லா மென்று சுவைத்து சாப்பிடக்கூடிய உணவு, கழிவுகளுடைய முறையான வெளியேற்றம், இதெல்லாம் சேர்ந்துதான் அதுல வருதுங்க. சரிங்க சார். சர்க்கரை நோயை பத்தியும் பிற்பாடு ஒரு பகுதியில நாம பேசுவோங்கம்மா, இன்னும் விலாவாரியா. இப்போதைக்கு நீங்க இதை கடைபிடிச்சிட்டு வாங்க. சரிங்க. இந்த வெண்டைக்காய் சொன்னீங்கல்ல சார், அது எப்படி பண்ணணும், எதுக்கு வெண்டைக்காய்? ஒண்ணும் இல்லைங்கம்மா, மலம் சரியா போகாம கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, நார் சத்து இல்லாம, இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி 1 அல்லது 2 வெண்டைக்காயை பொடி பொடியா நறுக்கி தண்ணியில ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு வச்சு ஒரு 20 நிமிடம் கழித்து குடிச்சாங்க அப்படின்னா, அந்த வலுவெலுப்பான தண்ணி உள்ள போய் குடலை எல்லாம் வந்து சீக்கிரம் வெளியில கடத்தும். கழிவுலாம் அங்க இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஜெல்லு மாதிரி எல்லா பக்கம் பரவி சீக்கிரம் வெளியே அனுப்பிடும் கழிவுகளை. நான் அதுக்காக வேண்டி இப்ப மூக்குரட்டை பொடியும் நில ஆவார பொடியும் நேற்று நைட்டு சாப்பிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் மோசம் தகராறு பண்ணுங்க. சரி சரிங்கம்மா, 3 மாதங்களுக்கு ஒருக்கா பேதி எடுத்துருங்கம்மா, அதுதான் சிறந்தது. சரிங்க. இயற்கை வாழ்வியல் முறைகள்ல நான் எப்ப என்ன பண்ணணும்? இயற்கை வாழ்வியல் இயற்கை வாழ்வியல் முறை என்பது ஒரு பெரிய நீண்ட ஒரு கலைங்கம்மா. அது ஒரு வாழ்வியலோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கலை. சும்மா ஒரு நிமிடத்தில் அதற்கு பதில் அளிக்க முடியாது. நீங்க மற்ற வகுப்புகளையும் கலந்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். இயற்கை ஒட்டி இருக்கிறதாங்க. நிலம், நீர், காட்டு, நெருப்பு, ஆகாயம், இதை ஒட்டி இதை புரிந்து கொண்டு இதோடு புரிதலோடு பயணிப்பதுதான் இயற்கை வாழ்வியலுங்க இதுல. சரிங்க. சரிங்கம்மா, சரி. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து விஜயலட்சுமி எஸ் அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, பேசலாம். விஜயலட்சுமி எஸ். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை இதெல்லாம் போட்டா சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குதுங்கிறாரு சார். கேழ்வரகு இதெல்லாம் கூட சேர்த்து உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்து. ஆமாங்க சார். உளுந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டீங்கன்னா செரிமானத்துக்கு கொஞ்சம் லகு பண்ணி கொடுக்கும். கேழ்வரகு ரொம்ப கடினமான பொருள் இல்லையா? ஆமாங்க சார். அதோடைய அளவை குறைச்சி கொஞ்சம் உளுந்தையும் சேர்த்துட்டீங்கன்னா நல்லது. தேங்க்யூங்க ஐயா. நன்றிங்க நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து நிவேதா எஸ் அன்மியூட் கொடுத்துருக்காம்பா. ஹாய் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், என் ஹஸ்பண்ட்க்கு தொப்பை இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஃபுட் எடுத்தா ரெடியூஸ் ஆகுங்களா? ஃபுட்டை விட உடற்பயிற்சி இதெல்லாம் கண்டிப்பா தேவைங்கம்மா. உணவு கட்டுப்பாடு என்பது இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற 3 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி எடுக்கிறது கண்டிப்பா தேவைங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே தொப்பை வராது. முதல்ல ஓகே. உடற்பயிற்சி எல்லாம் செய்யறாருங்களா? வாக்கிங் டெய்லியும் 1 hour போயிடுறாரு. வாக்கிங் போதாதுங்கம்மா, உடல் அவயங்கள் அனைத்துக்குமே இயக்கம் கொடுக்கற மாதிரி. ஓகே, யோகா வாக்கிங் மட்டும் இல்ல, எல்லா ஆசனங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா சில ஆசனங்கள் இருக்கு, எல்லா அவயங்களுக்கும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரியான ஆசனங்கள், அதெல்லாம் செய்துட்டு வரணும். இதெல்லாம் செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உணவு முறைகள்ல நீங்க கேட்டீங்கன்னா சரியானதா இருக்கும். ஓகே. இது ஆக்சுவலா அவளுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எனக்குமே அதிகமா இருக்கு, அவருக்கும் அதிகமா இருக்கு. அதுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் இயக்கத்தில் தான் சரியாகுமா. உடல் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, உடல் உழைப்பின் மூலமாகத்தான் கெட்ட கொழுப்பு கரையும். கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கு நிறைய மாத்திரைகள்லாம் கூட விற்கிறாங்க. ஆனால் எப்பவுமே அதனால முழு வெற்றியே கிடைக்கலைங்க. அதனால உடல் உழைப்பு தான் சரியானது.
சரிங்கய்யா. இப்ப பேதின்றது வந்து எந்த டைப் ஆஃப் பேதி நாட்டு கரெக்டா? மருந்து கடை போயிட்டீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. ராஜபேதி இருக்கும், இருக்கு என்ன முருக்கன் விதை இருக்கும், பாலகுடோரி இருக்கும், பாலசுதா, இந்த மாதிரி நிறைய, அதாவது வயிறை சுத்தம் செய்து கொள்வதற்கு நிறைய வச்சிருக்கிறாங்க. நாட்டு மருந்து கடையில வாங்குங்க. ஆங்கில சரிங்க. மருந்துகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாங்காதீங்க, அது உடம்புக்கு கேடு. சரிங்கய்யா. ஓகே, 3 months ஒன்ஸ் எடுத்தா போதும். இவருக்கு பிபி 3 இருக்கு. months ஒன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. ஓகே, பிபினால எந்த பிரச்சனையும் இல்ல. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லைங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க உடம்பை தூய்மையா வச்சுக்கிறீங்க, நல்லது தானே. சரி சரி ஆமா சரிங்க. ஆமாங்க, ஆமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து வீரகுமார், அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. வீரகுமார் ஐயா. வீரகுமார் ஐயா. ஹலோ ஹலோ, ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க கேக்குதுங்க. ஐயா 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 வணக்கம் ஐயா, வணக்கம். நானு நன்றிங்க ஐயா, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நிறைய விஷயம் சொன்னீங்க. நானு கொஞ்சம் இடையில தான் வந்தேன். நீங்க இந்த தயிரை பத்தி ஏதாவது சொன்னீங்களா ஐயா? தயிர் வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அது குடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து தயிர் சாப்பிட்டா மலம் கட்டும் அப்படிங்கறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எதுங்க ஐயா உண்மை? தயிர் சாப்பிடலாமா? தயிரை பத்தி பயிர் வகைகளை பத்தி நம்ம பேசலைங்க. தயிர் கேர்டு சார். தயிருங்களா? தயிர் ப்ரோபயோட்டிக் தாங்க. கேர்டு தாங்க. தயிர் வந்து மோராக பயன்படுத்துவதான சிறப்புங்கய்யா. தயிராக வந்து எடுத்துக்கொள்வது வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். தயிர் வந்து சூடான பொருளுங்கய்யா. தயிர் மோராகும் போதுதான் குளிர்ச்சி தருகிறது. குளிர்ச்சி தருவதுதான் வயிற்றுக்கு நல்லது. வயிற்றுக்கு குளிர்ச்சி தான் நல்லது, தேவையானதும் கூட. அதனால உஷ்ணத்தை தரக்கூடிய தயிர் கெடுதுதாங்கய்யா, மோர் தான் நல்லது. ஓகேங்கய்யா, நன்றியா. நன்றி. பரவாயில்ல, ஒரு கூடுதலான ஒரு தகவல் உங்கள் மூலமா கொடுக்க வேண்டியதாச்சு. தயிர் வந்து நான் வகுப்புல சொல்லாம இருந்தேன், நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றிங்க உங்களுக்கு. நன்றி மேடம். அடுத்து பிரசன்னா சர்மிளி, அன்மியூட் கொடுத்திருக்கமா? அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, சொல்லுங்க. சீதோசனம் மாறுதா? ரொம்ப நாவு வறட்சி எடுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன், பாடி எல்லாம் ஹீட் ஆகுது. ரொம்ப வறட்சியா இருக்குயா. ஒண்ணு இல்லைங்கம்மா, சீரக தண்ணி இருக்குது இல்லையா, சீரக தண்ணிய குடிச்சிருங்க, நாக்கு வறட்சி போயிரும். நெல்லிக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதைய தண்ணியில ஊற போட்டு அந்த நீர் ஊறின தண்ணிய குடிங்க, நாக்கு வறட்சி போயிரும். சின்ன வெங்காயம் 1-2 மென்னு சாப்பிட்டுருங்க, நாக்கு வறட்சி போயிரும். அவ்வளவுதான். நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து தேவகி கண்ணன், அன்மியூட் கொடுத்திருக்கமா? ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. என்னோட டாக்டருக்கு வயசு 42 ஆகுதுங்க ஐயா. பித்தப்பையில கல்லு இருந்துட்டு அது ஒரு 5-6 வருஷமாவே இருந்தது. ஆனா அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது வேணான்ட்டு இஞ்சி, சீரகம், லெமன் இத மாதிரி கொஞ்சம் கொடுத்து அந்த வலி எல்லாம் இல்லாம அப்படியே இருந்தது. இப்ப பார்த்தா அது கொஞ்சம் வளர்ந்து இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த இடத்துல வலி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது இயற்கை முறையில ஆப்ரேஷன் இல்லாம ஏதாவது மூக்கிரட்டை பொடி சாப்பிடுங்கம்மா. மூக்கிரட்டை பொடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தண்ணியில காய்ச்சி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சொன்னோம் இல்லையா, அதை சாப்பிட்டு வாங்க. எண்ணெயில பொரித்த உணவுகளை தவிர்த்துட்டே வாங்க. அதாவது எவ்வளவு கட்டுமானமா இருக்க முடியும், செரிப்பதற்கு கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது. மிக எளிய உணவுகளை சாப்பிட்டு இந்த மூக்கிரட்டை பொடி சொன்னோம் இல்லையா, அதை சாப்பிட்டு வர சொல்லுங்க. பித்தப்பையோட கல் வந்து அது உருகிருங்க. அது வந்து ஜெல்லு மாதிரி உருகக்கூடியது, மற்ற கிட்னி கல் மாதிரி அல்ல பித்தப்பை கல் என்பது. அது செரிமானம் சரியா நடக்காம அது இறுகி போனது. அது மீண்டும் வந்து லகுவாய் அதுவே கரைஞ்சு போயிடும். நீங்க இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். சரிங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொன்னு, உதிரப்போக்கு வந்து அதிகமா கட்டுக்கடங்காம ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு, அதுவும் நான் இந்த வாழைப்பூ பயன்படுத்த சொல்லுங்கம்மா. வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, வாழைப்பூ சமையலில் வாரத்தில் 3 நாட்களாவது கண்டிப்பா சேர்க்கணும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பொரியல் இது மாதிரி சேர்த்துட்டு வர சொல்லுங்க. அது இயற்கையாவே அந்த மாதிரி வரும்போதே வாழைப்பூ பச்சையாவே ஜூஸ் அடிச்சு குடிக்கிறேன். மாதுளம் பழத்தையும் தோலோட அப்படியே வாழைப்பூ பொரியலை அதனுடைய காம்பை நீக்கி, அதை நரம்பு இருக்கு இல்லைங்களா, அதை நீக்கி சாப்பிட்டுட்டு வாங்க. சமைத்து சாப்பிட்டுட்டு வாங்க.
அதிகமான உதிரப்போக்கு ஒரு வேளை உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கனால கூட வரலாம். எண்ணெய் குளியல் வாரம் ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, சரியா போகலாம். நிறைய காரணம் இருக்குங்க. உதிரப்போக்கு வர்றதுக்கு உடம்புக்குள்ள பல காரணம் இருக்கு. சரிங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப நீங்க மூக்கிரட்டை பொடி சாப்பிடலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. நமக்கு கீரை கிடைச்சா வாரத்துல 2 தடவை ஓ சாப்பிடலாங்களா? சிறப்பு. மூக்கிரட்டை கீரையை தனியா பண்ணக்கூடாதுங்க, பருப்போடு சேர்த்து தான் சமைச்சு சாப்பிடணும். அந்த கீரை கிடைச்சிச்சுன்னா அந்த கீரையை நம்ம கொஞ்சம் கீரையோட அந்த பாசிப்பயிர் இருக்கு இல்லைங்களா, பாசிப்பயிரோட சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம், நல்லது. பாருங்க, மூக்கிரட்டை உஷ்ணம் தரக்கூடியது, அதனாலதான் பருப்பு சேர்த்துட்டு அதை அந்த சூட்டை சமன்படுத்திக்கிறோம். அப்ப வாரத்துல ஒரு 2 தடவை 3 தடவை தாராளமா சாப்பிடலாமா? 2 தடவை சமைச்சு சாப்பிடலாங்கம்மா. சமைச்சு சாப்பிடனா வாரத்துல 2 தடவை தாராளமா சாப்பிடலாம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி. ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முடிச்சுக்கலாங்களாங்கய்யா? நல்லதுங்கம்மா, நல்லதுங்க, பிடிச்சிக்கலாங்கம்மா. அன்பே சிவம். சொல்லுங்கம்மா. சிபிஹெச் அன்மியூட் கொடுத்திருக்கேன், பேசுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வறட்டு இருமலா இருக்கு, அதான் இருமுனோம்னா சளி வரமாட்டேங்குது. அது வெளியில போயிட்டு வந்ததுனால அது மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது கேள்வி எனக்கு கண்ணு கீழே உள்ள அந்த ரப்பை கொஞ்சம் வீக்கமா இருக்கு லைட்டா. சரிங்க. மூணாவது கொஸ்டின் எனக்கு வெரிகோஸ் இருக்கு, ஆனா ரொம்ப ப்ராப்ளம் இல்ல. ஆனா எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரு கால் லெஃப்ட் தான் ரொம்ப பாதிக்குது. தூக்கி வச்சிருந்தாலும் கால் ரெண்டும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தோம்னா வீங்கிருது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஒன்னொன்னா சொல்லிடலாங்கம்மா. பாருங்கம்மா, அதாவது குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, குறுமிளகை 1 2 மென்னு கடவாயில் வச்சுக்கோங்க, வறட்டு இருமல் நின்று போயிடும். ஆமாங்க. அதே மாதிரி வெற்றிலை இருக்கு இல்லைங்களா, வெற்றிலை, அதோட காம்பை கிழித்து சிறு வெற்றிலை எடுத்து நீங்க கடவாயில் வச்சுட்டீங்கன்னா கூட போதும். பேப்பர் மாதிரி பிரிச்சு கடவாயில் வச்சுட்டீங்கன்னா போதும், வறட்டு இருமல் நின்று போயிடும். இன்னும் வறட்டு இருமல் வருவதற்கு காரணமே உள்ளுக்குள்ள சளி இருக்கு, அதை வெளியில கொண்டு வர அளவுக்கு உடம்புக்கு தெம்பு இல்லாம நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தீங்க, கண்ணுக்கு கீழே ரப்பை வீக்கமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய சிறுநீர் முறையா கழியாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறுநீர் உடம்புல நீர்ச்சத்து இருக்குது இல்லைங்களா, நீர்ச்சத்து பற்றாக்குறையாக இருப்பீர்கள். தேவையான அளவுக்கு தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிச்சு சிறுநீர் நல்லா போகுது அப்படின்னா அந்த வீக்கம் போயிடும் உங்களுக்கு. கண்ணுக்கு கீழே யூரின் வர மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதாங்க இன்கான்டினென்டல் அர்ஜ், சிறுநீர் அடக்க முடியாமை. கண்களுக்கு கீழே ரப்பை வீங்குவது சிறுநீரகத்துடைய பலவீனத்தை சொல்லுதுங்க. நீங்க இந்த ஏற்கனவே சொன்னோம், இந்த வாழைப்பூ எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பெண்கள் குறிப்பா வாழைப்பூ அடிக்கடி உணவுல சேர்க்கணும். சிறுநீரகத்தை பலப்படுத்தும், கருப்பையை எல்லாம் பலப்படுத்தும். இதெல்லாம் செய்துட்டு வாங்க. அப்புறம் மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த வெரிகோஸ் என்பது உடம்புல கெட்ட ரத்தம் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கிறத வெளிப்படுத்துதுங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதி எடுத்துட்டு வாங்க. வெரிகோஸை பத்தி நம்ம இன்னொரு வகுப்பு எடுப்போம். ஆக்சுவலா ஒரு பெரிய வகுப்பா சொல்ல வேண்டிய அளவுக்கு பெரிய செய்திகள் நிறைந்தது. நம்ம மீண்டும் மற்றொரு வகுப்பில் இணையும் போது நம்ம அதை பத்தி பேசுவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து ஆர்பி லதா அன்மியூட். ஆர்பி லதா, ஆர்பி லதா பேசலாம்ப்பா. வாழ்க வளமுடன். ஹலோ, சொல்லுங்க. அடுத்து சாம்சங் SM-M3 சாம்சங் SM பேசலாங்கய்யா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். உணவுக்கு எடுத்துட்டா கொஞ்சம் இதாகுமா? புரியல, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கலைங்க, விட்டு விட்டு தான் கேட்டது. இல்ல, அம்மாவுக்கு 60 வயசு ஆகுது, மூட்டு வலி ப்ராப்ளம் அதிகமா தான் இருக்குது. அத இயற்கை உணவுல அம்மாவுக்கு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முடக்கட்டான் இருக்கு இல்லைங்களா, முடக்கட்டான் சூப், முருங்கை சூப் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வாங்க அம்மா, நல்லதா இருக்கு.
சரியா. ரொம்ப சரி, நன்றியா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்து பரிமளா தேவி. வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க சின்ன பையனுக்கு 15 வயசு ஆகுதுங்க ஐயா. சரிங்க. வீசிங் இருக்குதுங்க ஐயா. அந்த நெஞ்செலும்புலாம் தூக்குன மாதிரி இருக்கு. எலும்பு தோலுமா ரொம்ப வீக்காவே இருக்காங்க ஐயா. நுரையீரல் சம்பந்தமானதுங்கம்மா. சளி அடிக்கடி பிடிக்குதுங்க ஐயா. அதாதாங்க சளி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நுரையீரல் சார்ந்தது. இந்த தூதுவளை லேகியம் என்று கிடைக்குங்கம்மா நாட்டு மருந்து கடைகள்ல. சரிங்க. அதை வாங்கிட்டு பயன்படுத்துங்க. அத சாப்பிட கொடுக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்கம்மா ஆமாங்க. சரிங்க ஐயா. உடம்பு தேர்ற மாதிரி ஏதாவது? அதாங்கம்மா, நுரையீரல் வந்து பலவீனமா இருக்கும்போது உடம்பும் பலவீனமாயிரும். காற்று இருக்கு இல்லையா, காற்று கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். உடம்புல பஞ்சபூதத்துல காற்று கெட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. அதை சரி செய்யணும். நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க, பார்ப்போங்க. அடுத்ததை நம்ம பேசுவோம். சரிங்க ஐயா. நன்றி. சரிங்க சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. ஏ சொல்லுங்க. ரெட்மி 10A. இந்த வாழ்க வளமுடன், யூரினரி இன்கான்டினன்ஸுக்கு என்ன இது பண்றதுக்கு? அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு சார். யூரினரி இன்கான்டினல், சிறுநீர் அடக்க முடியாம இருக்குது இல்லைங்களா? ஆமா ஆமா சார். ஆமாங்க, அது ஒரு நரம்பு சம்பந்தமானதுங்க. மின் உணர்வு நரம்புகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்களுக்கு இந்த மாதிரி வருகிறதுங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். வாழைப்பூவை அடிக்கடி சமையலில் சேர்த்து வாருங்கள். அது அந்த உணர்வு நரம்புகளை பலப்படுத்தும். இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். தேங்க்ஸ் ஐயா. சரி சரிங்கம்மா, நிறைவு செய்யலாங்களா? நிறைவு செய்யலாங்க. அன்பே சிவம். எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எம்மை கற்றுக் கொடுத்து வழிநடத்தக்கூடிய குருமார்களுக்கும் வாய்ப்பு அளித்த இறை சாதனைமார்க்கும் ஐயா இறை மதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அல்ல அன்பர்களுக்கும் இந்த வகுப்பில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். வாழ்க வளமுடன். இதுக்காரும் எங்களுக்கு